ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ மாத பலன்களை பார்க்க போறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரக நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜூன் மாதத்துல மேஷத்துல சுக்கிரன் வந்துடுறாரு. சூரியன் வந்து இந்த மாதம் ரிஷபத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு மேல, ஜூன் 15 தேதிக்கு மேல ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு சூரிய பகவான் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிருவாரு. ஆல்ரெடி அங்க குரு பகவான் இருக்கிறாரு. மிதுனத்திலே குரு பகவான் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில இருக்கிறார், நீசமா இருக்கிறாரு. செவ்வாய் வந்து இந்த ஒரு 10 தேதிக்கு மேல செவ்வாய் பகவானும் சிம்மத்துக்கு போயிடுவாரு. அடுத்தது அந்த சிம்மத்துல ஆல்ரெடியே கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி பகவான். ஸோ இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள் இதுதான். ஆல்ரெடி நமக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், அப்புறம் ராகு கேது பகவான், அதுக்கப்புறம் குரு பகவான், இவங்களுடைய பெயர்ச்சி எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. வாக்கியப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறதா சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா திருக்கெடுத்தபடி நம்ம வந்ததுதான் கரெக்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாசா போன்ற சில அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அதாவது 100ல் ஒரு 5% மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்க. அது கூட இந்த கோவில் விசேஷங்களுக்கு மட்டும்தான். நீங்க திருப்பதிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க திருக்கணிதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால நமக்கு திருக்கணிதத்துக்குடைய என்ன பலன்களோ அந்த கிரக பயிற்சிகளோ அது மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம 12 ராசிக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கான ஜூன் மாத பலன்கள். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே நம்ம பிறந்த கால ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரத்திலையும் சரி, நம்மளுடைய ராசி என்னவோ, நம்ம லக்னம் என்னவோ, அந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் பலகீனமா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஜோதிட விதி. அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சத்துல தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ நீச்சத்துல இருந்தாலுமே செவ்வாய் வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நீச்சம் ஆனா கூட உங்க ராசிக்கு அவர் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து பிறந்த கால ஜாதகத்துல செவ்வாய் பலம் எப்படியோ அதை பொறுத்து தான் இந்த நீச்சம் வந்து நமக்கு பெரிய லெவல்ல பாதிக்கிறதோ இல்லை பெரிய லெவல் நமக்கு வேலை செய்யறதோ. ஸோ அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாய் தன்னுடைய உச்ச வீட்டை தான் பார்க்குறாரு. 10ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமான ஜாதகங்கள் தான் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். நீங்க வந்து செக் பண்ணி கூட பாருங்க. எந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து நீசமா இருக்கோ அவங்க வந்து சில விஷயத்த தைரியமா டேரிங்கா செய்வாங்க. உச்சம் பெற்றவர்கள் வந்து அதுக்கான விஷயங்களை பயப்படுவாங்க. எப்பயுமே ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதோடைய காரகத்துவங்கள்ல அது பெருசா கண்டுக்காது, அதை மதிக்காதுன்றதான் அர்த்தம். அப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமானதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுடைய அந்த நிலை வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். ஒண்ணு. 2வது விஷயம் வந்து வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கால்நடைகள் வளர்க்குறாங்களே சில வீட்ல வந்து நாய் வளர்ப்பாங்க, பூனை, இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்க்குறீங்களா, அந்த மாதிரி விலங்குகள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா செவ்வாய் தான் விலங்கினங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த செவ்வாய் நீச்சமானதுனால உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த நாயோ ஏதோ ஒரு விலங்குகளோ அந்த விலங்குகளுக்கு ஏதாவது சின்ன ஒரு உடல் உபத்திரவம் ஏற்படலாம். இப்போ நாய் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நாய்க்கு ஏதாவது உடம்பு பிரச்சனைகள் ஏற்படுதா, உடல்ல பிரச்சனை ஏற்படுதா, உடனடியே போய் நீங்க டாக்டரை பாருங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விலங்கினங்கள் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒண்ணு. 2வது விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா சூரியன் இருக்காரு. அதாவது 5ஆம் அதிபதி, உங்களுடைய மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இதுல என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே உடனே உங்களுக்கு மூவ் பண்ணீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆயிடும். இப்ப நீங்க வந்து ஒரு ஆதார் இணைக்கணும் பேங்க்ல சம்திங், அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு லோனுங்கோ இல்லை பட்டாவோ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அது இந்த மாதத்துக்கான நீங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல உங்களுக்கு அரசாங்க விஷயத்துல கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொடுக்கும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா 2ல சூரியன் இருக்காரு. அப்படின்னா சூரியன்றதா வாடகை வருமானம். அதாவது நிரந்தரமான ஒரு வாடகை வருது, நமக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு சூரியன் தான் முக்கியமான ஒரு பிளானட். குரு அப்படின்றவர் பொதுவா தனக்காரகன் சொல்லப்படுறது. இப்போ ஒரு பெரிய கோடிகள்ல ஒரு பணம் பொருளுதுன்னா அது குருவோட அனுகிரகம். ஒரு லட்சங்கள் அப்படின்னா அது சுக்கிரன். அப்ப இந்த மாதிரி வாடகை வருமானம் அப்படின்னா அது சூரியன். ஸோ இப்ப இந்த இது வரைக்கும் உங்க வீட்டுல யாராவது வீடு காலியா இருக்கு சார், எங்க வீட்டுல வந்து யாரும் ஆளே வரல, கொடுத்தனத்துக்கு ஆள் வரலன்னா இந்த மாதம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வாடகை வந்து உங்களுக்கு வரல, வசூல் பண்ணனா இந்த மாதம் நீங்க
வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண பொருளாதாரமும் நல்லா மேன்மை அடையும். ஏன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித குறையுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. அப்ப குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9 பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய நேர்த்தி கடனை நீங்க நிறைவேற்றத்துக்கான ஒரு விஷயம் இந்த மாதம் பண்ணலாம். ஏன் இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல வந்து சூரியனை தாண்டிட்டார் குரு. இப்ப சூரியனோட குரு இருக்கும்போது இந்த சூரியனோட ஒரு க்ளோஸ் டிகிரில இருக்கும்போது அதுக்கு வந்து சூரிய மூடத்து குரு மூடம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் கூட எந்த கிரகங்கள் ரொம்ப அஸ்தங்க நிலையில இருக்கோ அந்த கிரகத்துக்கு மூடம்னு சொல்லுவாங்க. மூடம்னா அஸ்தங்கம்னு அர்த்தம். அப்போ சூரியனை தாண்டி குரு வந்துட்டாரு. அப்போ குரு வந்து அந்த குரு மூடத்துல நகர்ந்துட்டாரு. அப்ப அந்த குரு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தீர்த்த யாத்திரை, நம்மளுடைய பரிகாரங்களை நிறைவேற்றக்கூடியதுக்கான ஒரு நேரம்ன்றது இந்த மாதத்துல நம்ம பண்ணலாம். இந்த சூரியன் மிதுனத்துக்கு குருவோட டிகிரி க்ளோஸா வரதுக்கு முன்னாடி உங்களுடைய நேர்த்திக்கடனை நீங்க நிறைவேற்றக்கூடிய மாதம் 1. பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்ப மேஷராசியில பிறந்தவங்க, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே தசாபுக்திகளின் அடிப்படையில திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு உறுதியா இருக்கு. நீங்க என்ன விஷயம், நீங்க ஒன்னே ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்களா, ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் வேணும் கண்டிஷன் போடாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது குரு 3ல இருக்கிறதுனால இப்ப 3ஆம் இடத்துக்கு புதனும் வந்துருவாரு. இப்ப ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா புதனும் ஒரு 10 தேதிக்கு மேல புதனும் மிதுனத்துக்கு வந்துருவாரு. அப்போ குரு புதன் 2 பேருமே சேர்ந்து மிதுனத்துல இருக்கிறாங்க 3ஆம் இடத்துல உங்க ராசிக்கு. அப்போ ராசிக்கு 3ல குரு புதன் இருக்கும்போது என்ன பெரிய பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாராவது இப்ப எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இப்ப இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு இல்ல ஃபாரின் போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறவங்களுக்கு, மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு, இல்ல ஒரு பிசினஸ், ஒரு அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் யார் பண்றாங்களோ, இப்போ ஒரு ஆடிட்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பேங்க் வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பதவி உயர்வு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அப்ப யாரெல்லாம் வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு, வெளிமாநிலம் யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல சிறந்த மாதமா இருக்க போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால சில சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு ஒரு 10-15 நாள் வரைக்கும் தான். ஜூன் 10-15 தேதிக்கு மேல செவ்வாய் சிம்மத்துக்கு வந்துருவாரு. இப்ப உங்களுடைய ராசிநாதனுடைய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு, சிம்மத்துக்கு வராரு. அப்ப இந்த இடத்துல சிம்மத்துல கேதுவும் இருக்கிறாரு. அப்ப கேதுனாலே தடை அப்படின்னு அர்த்தம். அப்போ சிம்மத்துல செவ்வாய் கேது சேரும் போது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தடை வரும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நீங்க சில விஷயங்களை வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பேச முடியாது. அது மறதியை கொடுத்துருவாரு. ஏன்னா 5ஆம் இடம் தான் ஞாபக சக்தி, 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5 தான் லாட்ரி, ரேசி, இதெல்லாமே 5 தான். ஸோ அப்போ யாராவது மேஷ ராசியில பிறந்தவங்க, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க யாராவது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல போறேன் இல்லாட்டி வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா இப்போதைக்கு பண்ணாதீங்க. இல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்றேன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து அந்த சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வர வரைக்கும் நீங்க அந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இருங்க. இப்ப இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 5ல செவ்வாய் கேது இருக்கும்போது அந்த செவ்வாய் கேதுவை ராகு பகவான் பார்ப்பாரு 11ல இருந்து. அப்போ இந்த ராகுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயானது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய தடையை கொடுக்கும். என்ன தடை கொடுக்கும்? நம்ம ஒரு வீடை வச்சோ இல்லாட்டி ஒரு லேண்டை வச்சோ நம்ம பத்திரத்தை வச்சோ நம்ம பணம் வாங்குறோம் அப்படின்னா அந்த லேண்டே அந்த வீட்டை நம்ம மூக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க டக்குன்னு எது போய் அடகு வைக்கிறதோ, அது நகைன்னு கிடையாது, சாரி லேண்டுன்னு கிடையாது, அது நகையா இருக்கட்டும் இல்ல ஒரு வீடா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும், எதையுமே நீங்க அடகு வச்சீங்கன்னா திருப்பி மூக்க முடியாது. அதனால இந்த செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி சில சில தப்பான விஷயங்களை பண்ணாம இருங்க முக்கியம். அடுத்த விஷயம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, மீனத்துல இருக்காரு. பொதுவாகவே நம்மளுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடம் தான் வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லக்கூடிய ஒரு ராசினா நம்மளுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடம். இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ல சனி பகவான் வந்துட்டார். அப்போ பொதுவாகவே மீனத்துல ஒரு கிரகம் இருந்தா நம்ம வெளிநாட்டுக்கு முயற்சி கண்டிப்பா பண்ணலாம். பிளஸ் நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ல ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போகலாம். அப்ப மீனத்துல உங்களுக்கு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருந்து உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வெளிநாடு முயற்சி பண்ணலாம். குறிப்பா வந்து இப்போ ஐடில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு அதிகம், குறிப்பா
வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து 10ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 12ல இருக்கிறாரு. ஸோ அப்ப தொழில் ரீதியா நீங்க ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க இப்ப சில பேர் வந்து நான் சார் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அந்த ஒரு ஏஜென்சி மூலியமா போறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் அடுத்த மாதம் வக்கரமாக போறார் ஜூலை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் பண்றதை நீங்க பண்ணுங்க. சனி வக்கரம் ஆயிட்டாருன்னா நீங்க ஒரு ஏஜென்சி மூலியமா காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசு திருப்பி வராது. ஸோ சனி வக்கரத்துக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கு போற முயற்சிகளை நீங்க பண்ணுங்க. சனி வக்கரம் ஆயிட்டாருன்னா உங்களால அந்த சனி வக்கரம் நிவர்த்திக்கு அப்புறம் தான் போக முடியாது, அது வரைக்கும் உங்களால போக முடியாது. அப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சில சில விஷயங்கள கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பா என்ன விஷயத்துல இப்ப நீங்க வீடு அடமானம் வைக்கிறதோ, இல்ல உங்களுடைய நிலத்தை அடமானம் வைக்கிறதோ, இல்ல ஒரு தங்கத்தை அடமானம் வைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. என்ன பண்ணலாம்? படிப்புக்கு ஒரு சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடுக்கு படிப்புக்கு போறேன், இல்ல படிப்புக்கு மேற்கட்ட படிப்புக்கு நான் வந்து வெளியூருக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணலாம். திருமண முயற்சி கண்டிப்பா நடக்கும். வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகலாம். அதான் சனி வக்கரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த மாதத்துல இந்தந்த விஷயங்களை நீங்க கவனிச்சு நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப மிக அற்புதமான மாதமா இருக்கும். இந்த மேஷ ராசிக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன். அதாவது பழனி முருகன்னா நீங்க பழனிக்கு போகணும்னு வச்சுக்கல, வடபழனியில இருக்கக்கூடிய சென்னையில இருக்கிறவங்க வடபழனி முருகனை கூட நீங்க தரிசிக்கலாம். இல்ல சார் நான் வந்து சென்னையில இல்ல ஊர்ல தான் இருக்கிறேன், என்னால பழனிக்கு போக முடியாது, சென்னையில இருக்கிற வடபழனிக்கு போக முடியாதுன்னா வீட்லயே இந்த திருச்செந்தூர் முருகனுடைய ராஜ அலங்காரம் இருக்கும், இல்ல பழனி முருகனுடைய ராஜ அலங்காரம் அந்த மாதிரி போட்டோ நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாம். முடிஞ்சா டெய்லி வந்து உங்களுக்கு மந்திரம் சொல்ல தெரியும் அப்படின்னா நீங்க சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் இந்த மாதத்துக்கான மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் காலபுருஷனுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி பகவான் தான் இந்த ராசி இந்த லக்னம் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. ஸோ இப்போ இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் முதல்ல சனியை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, சனி 6ஆம் இடத்து போயிருக்காரு. இப்போ 6ல சனி இருந்தால் பிரச்சனை வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படவே வேண்டாம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சொத்தையோ இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையோ ஏதோ ஒன்று விற்று ஒரு பொருளை வாங்குறது. அதாவது இப்போ ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இருக்கக்கூடிய நகையை அடக வச்சு இன்னொரு ஒரு வீடோ இல்லை வேற ஏதோ வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு இந்த சனி பகவான். இப்போ 4ஆம் அதிபதி 6ல போயிட்டாரு. அப்போ வந்து என்ன சார் இப்போ சொத்தெல்லாம் கடனுக்கு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு சொத்தை விற்கிறதுக்கு நேரிடும். இல்லை சார் எனக்கு கடன் எதுவுமே கிடையாது அப்படின்னா உங்களுடைய ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை நீங்க வாங்கலாம், அடகு வச்சு நீங்க வாங்கலாம். அது எப்படி சார் இப்போ சொத்தை வச்சு எதுக்கு சொத்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 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 உங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அதை நீங்க அடுத்து ஒரு சின்ன லேண்ட் ஒன்று வருது, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வருது அப்படின்னா அதை விற்று நீங்க அதை வாங்கலாம். அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று புதுசா ஒரு ஒரு லேண்டோ இல்லை ஒரு இடமோ கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த நீங்க அடகு வச்ச அந்த சொத்துக்கும் அதுவும் உங்களை வந்து விட்டு போகாது. ஸோ அப்போ சொத்து வந்து மூழ்கிற மாதிரி ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொத்து பறி போகாது. 4ஆம் அதிபதி 6ல இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம், 6ஆம் இடம்ன்றது அது பழுது பார்க்கறது. அப்போ 4 கூடயும் 6ல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியில போகிறவங்க வாகனங்கள போகிறவங்க ரொம்ப கவனமா போங்க. உங்களுடைய வண்டியை வீட்டிலே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. வண்டியில பெட்ரோல் இருக்கா, வண்டியில காத்து இருக்கா, இந்த வண்டியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ரிப்பேர் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு போறது ஒரு வாட்டி நல்லது. ஏன்னா இந்த 6ல இருக்கக்கூடிய சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம்னு சொன்னேன் இல்லையா, ரோடும் 4ஆம் இடம் தான். ஸோ இப்போ 6ஆம் இடத்துக்கு அந்த போறதுனால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய துளாராசி துலா லக்னக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. ஆக்சிடென்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது, அதான் சொன்னேன்னா ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறது, இல்ல கடன் வாங்கி ஒரு விஷயத்த நல்லது, இந்த மாதிரி சொத்து சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலமா என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். இப்ப திருமணமாகி சில பேர் வந்து என்ன சார் 5 வருஷம் வச்சுக்கிறானே குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும். அதே மாதிரி ஆல்ரெடி உங்க உடம்புல ஏதோ ஒரு நோயோ இல்லை சம்திங் உங்களுக்கு உடல் பிரச்சனை ஏதோ பலகீனம் இருந்ததுன்னா இப்போ நீங்க அந்த எந்த மருத்துவத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். அது குழந்தைக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் இருந்து அதுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டு ஒன்றும் கேட்கலன்னு இருந்தா இந்த காலகட்டங்கள்ல அந்த மருந்தை நீங்க புதுப்பிச்சு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு பழைய நிலைமைக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு வரும் ஒண்ணு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஓடி போக மாட்டாங்க, பிரச்சனை அவனை விட்டு விலகி போயிடும், பிரச்சனை விட்டு இவன் விலகி போயிடுவான். ரெண்டுத்துல ஒண்ணு பிரச்சனை இவனை விட்டு விலகி போகும், இல்ல பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து இவன் விலகி போயிடுவான்.
அதுதான் பிறந்த கால ஜாதத்துல 9ல் குரு இருந்தா ஓடி போன 9ல் குருன்னு பொதுவா சொல்லுவாங்க. அது வந்து இந்த கோச்சார பயிற்சிக்கு அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு பிரச்சனைய நீங்க மாட்டிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல வந்து அதுலேருந்து நீங்க விடுபடுறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சரி பண்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தேவையில்லாத உங்க பேர்ல ஏதாவது வழக்குகள் யாராவது தொடுத்திருந்தாலும், அந்த வழக்குகள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. உங்க பக்கம் தான் வழக்குகள் சாதகமா இருக்கும். நீங்க தைரியமா இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூலியமா உங்களுக்கு என்ன பெரிய பிளஸ் பண்ணிக்கணும், 9ல் இருக்கக்கூடிய குரு தீர்த்த யாத்திரை. 9ஆம் இடம்ன்றதே கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரிகாரங்கள், அதே மாரி நமக்கு பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள 9ஆம் இடம் தான். அப்போ பித்ரு கடன் இருக்கிறவங்க, நம்ம பித்ரு சாபங்கள் இருக்கிறவங்கள இந்த டைமிங்ல இந்த 1 வருட காலத்துக்குள்ள நீங்க வந்து பித்ருக்கு ஏதாவது சாப நிவர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுடைய உங்க ஜாதகத்துல தோஷம் இருந்தா, அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய காலமே இந்த 9ஆம் இடத்துக்கு குரு தான். ஸோ 9ல குரு இருந்தா இது மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏதாவது கோவில்களுக்கு, திருப்பணிகளுக்கு உதவி பண்ணலாம். அதே மாரி கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இந்த டைமிங்ல வந்து கோவில் கட்டுறதுக்கு நீங்க இத்தனை வருஷமா ட்ரை பண்ண சார் என்னால ஒரு கோவில் கூட கட்ட முடியல, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியலன்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்ததுக்கு பிறகு, உங்களுக்கு இந்த 9ல குரு வந்ததுக்கு பிறகு நீங்க கோவில் கட்டுறதுக்கு அந்த மணிய இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கட கடன்னு உங்களுக்கு அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும். 1. 9ஆம் இடத்து குருன்றது உங்க ராசியை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 6 கூடியவர் தான். பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாப கிரகத்தை குரு பார்த்தா கூட அவரோட பாபத்தன்மையை போக்கி சுபத்தன்மையை கொடுக்கறதா குரு பார்வைக்கு பலம். ஸோ அப்போ அந்த உங்க ராசியை குரு பார்க்கறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளோ சக்சஸ் உங்களுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ, கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ண உங்களுக்கு சக்சஸ் எல்லா விஷயத்திலையும் கொடுப்பாரு. அது வேலைன்னு சொல்ல முடியாது. வேலையின் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. கல்யாணம் இல்லை. எல்லா விஷயத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும். 1. 2வது விஷயம், 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதுக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, 2ஆம் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும். 1. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. யாராவது தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த காலகட்டங்களை அதை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியம் அதிகமா சேர்றது மூலியமா நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய சந்ததிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை நீங்க சேர்த்து வச்சுட்டு போங்க. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் மூலியமா நிறைய நன்மைகள் உண்டு. 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 9ல இருக்காரு. ஒரு கிரகம் எப்பயுமே தான் இருக்கிற இடத்தோட பலனை தான் முதல்ல செய்யும். அதுக்கப்புறம் தான் அதோட வீட்டு பலனை செய்வார். ஸோ அப்போ 9ல குரு இருக்கும்போது மிகப்பெரிய புண்ணிய காரியங்களை உங்களை செய்ய வச்சு உங்களை ஒரு புண்ணிய ஒரு ஜாதகரா மாத்த போறாரு. 1. 2வது 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறதுனால பிரச்சனையிலேருந்து நீங்க விலகி போயிடுவீங்களா, பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிடும். இப்போ 11ல கேது இருக்காரு. அப்ப அதுக்கு என்ன பலன்னா, 11ஆம் இடத்துக்கு கேது வம்பு வழக்குகள்ல மிகப்பெரிய ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கும். ஏன் வம்பு வழக்குகள் சக்சஸ்னா நீங்க என்ன சார் சண்டை போடலாமான்னு நான் சொல்லல. உங்களுக்கு ஏதோ உங்க பேர்ல கோர்ட்டு கேஸ் ஏதாவது கடன் இருந்தா அந்த கடனை தீர்த்து வைக்கிறது, அந்த கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த 11ஆம் இடத்துக்கு கேது மிகப்பெரிய உதவி செய்வார். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பேர் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ, அந்த பிரச்சனைகளை எல்லாமே சால்வ் பண்றது இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய இந்த இந்த பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே தீரும். ஸோ இந்த மாதத்துக்கு துலா ராசிக்கான பலன்களை நம்ம கேட்டோம். நன்றி. ரிஷபராசிக்கான ஜூன் மாத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரிஷபராசிக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சூப்பரா இருக்கு உங்க ராசிக்கு. இதை நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. அஷ்டமாதிபதி 2ல வந்துட்டாரு. அப்ப 2ல குரு வந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ல குரு வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க ரிஷப லக்னமா இருந்தா இன்னும் சூப்பர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ல குரு கிட்டத்தட்ட 10ல ராகு 11ல சனி எல்லாமே இந்த வருடத்துக்கான வருட கிரகங்களோட பெயர்ச்சியில் எல்லாமே எந்த ராசிக்கு ஜாக்பாட்னு சொல்றோம் இல்லையோ, ரிஷப ராசிக்கு கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கு. அதுல நோ டவுட். உங்க பிறந்த கால ஜாதகம் சம்மதிச்சுதுன்னா, இந்த இடத்துல நல்ல தசாபுக்தி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஜாக்பாட்டை இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அதுல நோ டவுட். நீங்க வந்து இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் முதல்ல என்ன பலன்கள் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ராசியிலே சூரியன் இருக்காரு. சூரியன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா கெத்து. நான் தான், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்றது எல்லாமே சூரியன் தான். அதாவது தன்னை வந்து எந்த நிலையிலுமே தன்னை கீழே தாழ்த்திக்க மாட்டாங்க. எந்த விஷயத்துக்கும் கீழே இறங்கிட மாட்டாங்க. ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருந்தா பாருங்க, ரொம்ப பந்தாவா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே எங்க போனாலும் ஒரு பந்தாவை காமிக்கிறது. லக்னத்துல சனிக்கு சூரியனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, லக்னத்துல சனி இருக்கிறவங்க ஏதோ ஒரு சட்டையை போட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போலான்னு போவாங்க. சூரியன் அப்படி கிடையாது. இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், அதை அயன் பண்ணி தான் போடுவேன், அந்த பிராண்டடை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது சூரியன் தான். ஏன்னா சூரியன் தான் ராஜா. ஸோ அப்ப சூரியன் உங்களுடைய ராசிலே இருக்கு பாருங்க. ரிஷபராசின்றது சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. அந்த சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி எங்க? சுக்கிரனுடைய வீட்டுல. பொதுவாகவே சூரியன் அலங்காரத்துக்கான ஒரு அலங்காரம் சொல்ல முடியாது,
ஒரு பந்தாவான விஷயங்களுக்கு சூரியன். அப்ப அது சுக்கிரன் வீட்டுல இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. சுக்கிரன் வந்து அலங்கார கிரகம். ஓகேவா? சூரியன் வந்து ஒரு கெத்து காட்டுற கிரகம். நான் தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தன்னை வந்து மிகைப்படுத்தி காமிக்கக்கூடியது வந்து சூரியன் தான். பொதுவா அதுக்கு தான் சொன்ன லக்னத்தை சூரியன்றவங்க தன்னை எங்கேயுமே மிகைப்படுத்தி காமிப்பாங்க. தன்னுடைய புகழை எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க ராசியிலே சூரியன் இருக்காரு. அதாவது உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதி. அதாவது 4ஆம் இடம்ன்ற சுகஸ்தானம், வண்டி, வாகனம். ஸோ அந்த நாளுக்குடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ். இந்த மாசத்துல ஒரு 15 தேதிக்கு மேல சூரியன் 2ஆம் இடத்துக்கு வருவார். அதுவுமே சூப்பர். பாருங்க, இப்ப இந்த ராசியில 15 தேதிக்குள்ள நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நான் அரசாங்க விஷயத்துல வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மேஷராசிக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியோட உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த ஒரு 15 தேதிக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா 15 தேதிக்கு அப்புறம் நீங்க வந்து சூரியன் வந்து குரு மேல வந்துருவாரு. அப்ப புதன் அங்க இருப்பாரு. அப்போ ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க யார் முக்காவாசி பேர் நான் வந்து இந்த வருடம் வந்து ஒரு படிப்புக்கு மாணவர்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வருஷம்னு சொன்னீங்கன்னா அது இந்த வருஷம் சொல்லலாம். அது ரிஷபராசிக்கு குறிப்பா சொல்லலாம். ஸோ ரிஷபராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 15 தேதிக்கு மேல வந்து சூரியன் 2க்கு வந்துருவாரு. ஆல்ரெடி அங்க குரு இருக்கிறாரு, புதனும் அங்க வந்துருவாரு. அப்போ சூரியன் குரு சேரும்போது சிவராஜ யோகம்னு ஒரு யோகம். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிறந்த கால ஜாதகத்துல சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்றோ இல்ல சூரியன் குரு பார்வை இருந்தா இதுக்கு பேர் சிவராஜ யோகம். அப்படின்னா இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ருத்ராட்சம் பிளஸ் இந்த ஸ்படிக மாலை ரொம்ப போட்டுக்கணும் அதிகமா ஆசை இருக்கும். மத்தவங்களா போடலையா சார்ன்னு கேட்காதீங்க. மற்றவங்க இப்போ வந்து இப்ப சில பேர் சொல்லி போடுறாங்கன்னா இவங்களுக்கு நேச்சராவே நம்ம வந்து ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கணும், ஒரு ஸ்படிக மாலை போட்டுக்கணுன்ற அந்த எண்ணம் வரும். இந்த சிவராஜ யோகம் வந்து முன் ஜென்மத்துல உங்களுடைய ஃபேமிலியில உங்க பரம்பரையில நீங்களோ இல்ல உங்களுடைய பரம்பரை சார்ந்தவர்களோ சிவனுக்கு சிவத்துண்டு செஞ்சாலோ இல்ல சிவனுடைய கோவிலுக்கு திருப்பணிகளை செஞ்சிருந்தா அவங்களுடைய ஜாதகத்தை தான் இந்த சிவராஜ யோகம் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும். சூரியன் குரு சேர்ந்து இருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அது சிவராஜ யோகத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப நீங்க உங்க ஒரு ஜாதகத்துல வந்து கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் குரு சேர்க்கை இருக்கணும், லக்னத்துல கேது இருக்கணும். இந்த மாதிரி லக்னத்துல கேது இருக்கோ இல்ல சூரியனுடைய குரு சேர்க்கை, சூரியன் குரு பார்வை, சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே நீங்க கண்டிப்பா கோவில் திருப்பணிகளை மேற்கொள்ளலாம். கோவில் கட்டுறதுக்கான அமைப்பு உங்க ஹாரோஸ்கோப்ல இருக்குன்னு உறுதியா நீங்க நம்பலாம். ஒண்ணு. 2வது விஷயம், இந்த சூரியன் குரு புதன் மூணு கிரகமே சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானம். ரொம்ப அதாவது சொல்ற உச்சபட்ச வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சார் குரு வந்து ஒரு வருஷம் தானே சார் இருப்பார் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு 3 வருடத்துக்கான சம்பாதியத்தை நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிடலாம். எது மூலியமா? புதன்றது யாரு? புத்திசாலித்தனம். அப்ப உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் 2ல இருக்கிறாரு. அப்ப அந்த குருவோட சேரும் போது புதன்னால ஐடியாலஜி, ஓகேவா, புத்திசாலித்தனம். அப்ப உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையலாம். அப்ப இந்த சூரியன் குரு புதன் சேர்க்கை 4ஆம் அதிபதி 2ல இருக்கிறாரு. புதிய வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, இல்ல ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சூப்பராகவே வேலை செய்யும் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துக்கு அப்புறம் சூரியன் வந்துருவாரு சார், 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரு சார்னா கவலையப்படாதீங்க. ஒரு இடத்த வித்து இன்னொரு பெரிய இடத்த வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு சூரியன் 3க்கு போகும்போது. இப்போதைக்கு சூரியன் 2ல இருக்கிறார் குருவோடு சேர்ந்து இருக்கும் போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இப்ப இந்த ஆடிட்டிங் படிக்கிறவங்க இல்ல இந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு புதன், அதாவது 2, 5 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 2ல இருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் 4ல, செவ்வாய் வந்து செவ்வாயோட கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம்னு நான் சொல்லிட்டேன் 4ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுனால. அப்ப 4ல செவ்வாய் கேது இருக்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பலன் சார்னா, செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சில சஞ்சலங்கள், சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் இருக்குது. இந்த கேது வந்து இந்த சிம்மத்தை கடக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாசம் மட்டும் தானே சார் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா உங்க பிறந்த கால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் வந்து சிம்மத்துல செவ்வாய் இருக்குதோ அவங்கெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட, அதாவது ஆம்பளையா இருந்தா பெண்கள் கிட்ட, அது கணவனா இருந்தா மனைவி கிட்ட, மனைவியா இருந்தா கணவன் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் கூடமே தப்பா ஆயிடுச்சுன்னா தப்பாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அது வந்து ராகு கேதுவோட பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வருட கிரகங்கள்ன்றதுனால இதோடைய பலன் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்கும். அதாவது சில வருடங்களுக்கு இப்ப கொரோனா எப்படி வந்து ராகு பகவான் வந்து மிதனத்துல இருந்து இப்ப மீனம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து. ஸோ அப்போ லாங்கான ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது ராகு கேதுகள் தான். ஸோ அப்போ நீங்க இந்த ஒரு வார்த்தையை தப்பா விட்டுட்டீங்க ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா அதுக்கான நீங்க வருத்தப்படக்கூடிய காலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல குறிப்பா செவ்வாய் தசை கேது புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப செவ்வாய் 4ல செவ்வாயோட கேது இருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் குறிப்பா கோச்சாரத்துல மட்டும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதங்கள் மட்டும் ரிஷபராசி ரிஷப லக்னம் பொறுத்தவங்க
ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஆப்போசிட் சொல்றது கணவன் மனைவி இல்ல உங்களுடைய பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பழகுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. தேவையில்லாததை பேசாதீங்க. அதனால அது ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா? அப்ப 4ல செவ்வாய் கேது, அப்ப 10ல ராகு இருக்கு, என்ன பலன்? 10ல ராகு இருக்கணும், பிசினஸுக்கு சூப்பரா இருக்கும். அதாவது இந்த ரிஷபராசி, மிதுன ராசி இவங்க தான் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பிசினஸ் பண்றதுல கோல்டு, அதுக்கப்புறம் சம்திங் பிசினஸ்னாலே இந்த ரிஷபம் மிதுனம் தான். அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணி ரொம்ப நல்லா லாபம் சம்பாதிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுவா ரிஷபராசி, ரிஷப லக்னமா தான் இருப்பாங்க. இல்ல மிதுனம் ராசி, மிதுன லக்னமா இருப்பாங்க. அப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு பங்குல வந்து சின்ன அமௌண்ட், நான் பெரிய அமௌண்ட் சொல்லல, ஒரு சின்ன தொகையை போட்டு அதன் மூலியமா பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா 10ல ராகு, தொழில் வந்து ரெட்டிப்பா இருக்கும். அவங்களுடைய லாபம் வந்து ரெட்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 11ல போய் உட்காந்துருக்காரு மீனத்துல. அப்போ நீங்க சின்ன சின்ன பிசினஸ்க்கு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டா கூட அது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஒண்ணு. 2வது விஷயம் வந்து 9க்கும் 10க்கும் அதிபதியா சனி, தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ல இருக்காரு. அப்ப இந்த 11ல இருக்கக்கூடிய சனி எங்க பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் பார்வையா ராசியை பார்ப்பாரு. அப்போ ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அதை செஞ்சிடணும். இல்லாட்டி சனின்றது மேக்சிமம் தாமதம். உங்களை எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ உங்க செயலை அந்த அளவுக்கு தாமதப்படுத்துறது சனி பகவான் தான் மிகப்பெரிய காரணம் உங்க ஜாதகத்துல. அப்போ உங்க ராசியை சனி பார்க்கும்போது சோம்பேறித்தனம் அதிகமாகும். ஏன் சோம்பேறித்தனம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சோம்னா நமக்கு சோம்பேறித்தனம் தான் சார் வரும். இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடுக்கு எனக்கு பிரச்சனைனா நான் எழுந்து வேலைக்கு போவேன். எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, எனக்கு வந்து சம்பாதியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஏன் அவசரத்துக்கு ஓடணும்? நான் ஓட மாட்டேன். அப்போ நீங்க உங்களுக்கு காசு இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலைகளை கரெக்டான காலங்களை கரெக்டான சமயத்துல செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசி சனி பார்க்கும்போது உங்க ராசிக்கு யோகாதிபதி தானே சார்னு கேட்பீங்க. ராசிக்கு ஒரு யோகாதிபதியா இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்க, சனியோட நேச்சரு சோம்பேறித்தனம் ஒண்ணு. 2வது தாமதம். அப்போ எந்த விஷயத்தையுமே செய்யணும்னு முடிவு பண்ண டக்குன்னு செஞ்சிருங்க. இல்லாட்டி அந்த விஷயத்த உங்களுக்கு செய்ய முடியாம போகலாம். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு பேங்க்ல போய் பணம் கட்டணும், இல்ல சில விஷயங்கள் ஏதோ நீங்க ஒரு லேண்ட் பாக்குறதுக்கு போனா அது இன்னைக்கு போகணும்னா போயிடுங்க. நீங்க அதை தாமதப்படுத்தினீங்களா உங்களால அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ அப்போ ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால யோகாதிபதியா இருந்தாலும் உங்களுடைய செயலை உடனே செஞ்சிருங்க. அதை தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர் தாமதப்படுத்தக்கூடிய நிலையை அந்த சனி பகவான் கொடுப்பாரு, உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுப்பாரு. ஏன்னா 11ல இருந்து 5ஆம் வீட்டை பாக்குறாரு. 5 தான் நம்மளுடைய ஞாபக சக்தி, 5ஆம் இடம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற்றுறது. அப்ப சனி பார்க்கும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு நீங்க உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தட்டும். ஸோ அதனால ராசியை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த மாதம் இல்ல உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா அலங்காரமான அம்பாள். அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா மகாலட்சுமி வணங்கலாம். இப்போ வந்து அலங்காரம் இல்லாத ஒரு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வெறும் புடவை சாத்தி பூ சாத்தினா அது சந்திரன். அலங்காரம்னு சுக்கிரன். ஸோ அலங்காரமான ஒரு அம்பாள் அப்படின்னா அலங்காரமான அம்பாள் இல்லை. இப்போ ஒரு எந்த தெய்வத்துக்குமே முருகனுக்குமே ராஜ அலங்காரம் பண்ணாங்க அப்படின்னா அது சுக்கிரன். அது வெறும் ஆண்டி கோலம் இருந்தால் அது கேது. ஸோ அதனால அலங்காரமான தெய்வம்னு சொல்லும் போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வணங்குங்க, அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில உங்களால முடிஞ்சுன்னா அந்த சுக்கரஹோரையில கல் உப்பு வாங்கி வைங்க வீட்டுல. அது மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த ரிஷப லக்ன நேயர்கள் வந்து இந்த வருஷத்தை இந்த கிரக பயிற்சியில நன்றா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். நன்றி. தனுசு ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் லக்னம்னு சொல்றேன்னா, லக்னத்துக்கு தான் முதல்ல நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கறது நல்லது. ஸோ கோச்சாரத்துக்கு வந்து ராசிக்கு பார்த்தாலுமே லக்னம் அதிகமாக அதில் செயல்படும். நமக்கு சில விஷயங்கள் நம்ம அதை பார்க்காம நம்ம லக்னத்தை சில பேர் பார்க்காத இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. அதனால தனுசு ராசி, தனுசு லக்னம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ஸோ அப்போ தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பிறந்த 3/4 பேர் டீச்சர்ஸா இருக்கிறாங்க, வாத்தியாரா இருக்கிறவங்க, ஒரு குருநாதரா ஒரு குருமாரா இருக்கிறவங்க எல்லாருமே தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லல, இந்த ராசி லக்னத்தை பிறந்தவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க, ஒரு டீச்சரா இருக்கீங்களா, ஒரு குருநாதரா இருக்கீங்க, இல்ல ஒரு மத குருமாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஏன் இந்த மாதத்துக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியான இந்த சூரியன் வந்து ராசிக்கு 7லே வராரு. அதாவது குரு மேலே சூரியன் வராரு. இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த டீச்சர்ஸா இருக்கிறவங்க இல்லாட்டி ஒரு குருநாதரா நீங்க ஒரு ஜோசியம் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் மட்டும் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் குரு சேரும் போது
ஒரு அபரிமிதமான ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. ஒண்ணு. 2வது விஷயம் இந்த சூரியன் குரு காம்பினேஷன் இருந்து சிவராஜ யோகம்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் 9ஆம் அதிபதி. ராசிக்கும் அதாவது 1க்கும் 4க்கும் அதிபதி உங்களுக்கு குரு. உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 7ல போயிட்டாரு. அப்ப இந்த இந்த ராசிக்கு 7 இருக்கக்கூடிய குரு ராசியே பார்க்கிறாரு. அது மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியனும் ராசியை பார்க்கிறாரு. அப்ப இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கு. அங்க கூட புதனும் இருக்காரு. 7ஆம் அதிபதி இருக்காரு. அப்ப தனுசு ராசி தனுசு லக்னம் பிறந்தவங்களுக்கு பொதுவா இந்த டீச்சர் வேலை பார்க்குறவங்க, இல்ல ஒரு டீச்சிங் எடுக்கிறவங்க, இந்த இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேரு புகழுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு அமைப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தர்ம கர்மாதிபதிகள் ராசிக்கு 7 இருக்கிறாங்க. குரு அங்க இருக்கிறாரு. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்களால் ஒரு நல்ல பேரு புகழும் கிடைக்கும். தனுசு ராசி தனுசு லக்னம் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணமே இது வரைக்கும் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க உங்களுக்கு தசாபுக்தி ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பா இந்த வருஷம் திருமணம் பண்ணிடுங்க. அதை விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்க இந்த வருஷத்தை விட்டீங்கன்னா குரு 8க்கு போயிட்டாருன்னா திருப்பி நீங்க திருமணம் பண்றதுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த இந்த ஒரு வருஷத்தை நீங்க விட்டுறாதீங்க. குரு மிதுனத்துல இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு பாருங்க. 3ல இருக்கக்கூடிய ராகு உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு. உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாரு. தனுசு ராசி தனுசு லக்னத்துல யாரா இருந்து பிறந்து அவங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க பிசினஸ் முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிசினஸ் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதாவது நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு சாப்பாடு பிசினஸ், ஏதோ ஒரு எந்த பிசினஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய இந்த வருஷம் இந்த தனி பயிற்சியும் சரி, குரு ராகு கேது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும். நான் ஏன் இதை இவ்வளோ ரொம்ப ஹைப் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீங்க அதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய வெற்றி சதமானம் போன வருடத்தோட அதிகமா இருக்கும். அது இந்த மாசத்துக்கு ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குரு உங்களுக்கு ராசிக்கு 7 ராசியை பார்க்கிறாரு. சூரியனோட இருக்கிறதுனால இந்த ஒரு மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு கரெக்டா எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ராசியில 4 அர்த்தாசிரம சனி வந்துருச்சு சார்னா கவலைப்படாதீங்க. அர்த்தாசிரம சனி உங்களை பாதிக்கிறத விட உங்களுடைய தாயாரை தான் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு தாயாருடைய உடல் நல்ல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தா உடனே போய் பார்த்துருங்க டாக்டர். அதை தள்ளி போடாதீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்ப என்ன சக்சஸ் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா சக்சஸ் கொடுப்பாரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். இப்ப நீங்க கோல்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா கோல்டு வாங்கலாம். இந்த ராகு 3ல இருக்கிற வரைக்கும் தங்கமோ வெள்ளியோ சார் தங்க இருக்கிற விலையில வாங்க முடியுமா சார்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது கர்ணபூஷன் சொல்லுவாங்க. உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடம், உங்க ஜாதகத்துல 3ஆம் இடம் தான் தங்க நகை ஆபரணங்கள்லாம் சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3ல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு பொருளாதார சேர்க்கையோ இல்லை ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்போ இந்த 3ல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா மந்தத்தன்மை கொடுப்பாரு. ஏன்னா ராசிக்கு 4ல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நோய் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நோய் இருந்தா அதை வளரக்கூடிய டைம். அப்ப சனி பார்த்தாருன்னா அந்த நோயை வளர்த்துக்கிட்டே இருப்பார், அதை சரி பண்ண விட மாட்டார். அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு, ராசிக்கு 10ஐயும் பாக்குறாரு. அப்ப 10 பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனா ராசியை பார்க்கறதுனால நம்ம பண்ணக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்கு ஒரு பொறுமையா பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப பொறுமையா பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டுறக்கூடாது. சனி பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்தந்த இடத்துக்குலாம் நீங்க அந்த விஷயத்த தள்ளி போடாம கொஞ்சம் டக்குன்னு முடிச்சீங்கன்னா அந்த வேலைகள் உடனடியே நடக்கும். ஸோ இந்த 4ஆம் இடத்து சனி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா எப்படி முன்னேற்றத்தை கொடுக்குன்னா தொழில் மூலியமா கொடுக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை அவர் பாக்குறாரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் வீட்டை பாக்குறதுனால என்ன உடல் நலத்துல பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்க மாட்டீங்க. 6 சனி பாக்குறதுனால கண்டிப்பா உங்க உடல் நல அக்கறை தேவை. ஏன்னா உங்களுக்கு காசு பணம் முக்கியம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு ஹெல்த் முக்கியம். நீங்க ஹெல்த் நல்லா இருந்தாதான் உங்களால சம்பாதிக்க முடியும். அப்ப சம்பாதியத்தை அதிகப்படுத்துறே சொல்லிட்டு உங்களுடைய ஹெல்த்தை நீங்க பாதிச்சுக்காதீங்க. 6 சனி பார்க்கறதுனால அப்பப்போ உடம்புக்கு கரெக்டான ஃபுட்டு கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கங்க. அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உருவாக்கக்கூடிய டைம். கோச்சாரத்துல ஒரு கெட்ட பழக்கம் வருதுன்னா அது பிரச்சனை இல்லை. உங்க தசாபுக்தியில ஒரு கெட்ட பழக்கம் வந்தா அது மாற்றவே முடியாது காலத்துக்கும். ஸோ இப்போ இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இது கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, தப்பு மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்மோக் பண்றாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க சார் நான் சும்மா அவர் பண்ணாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் தம் அடிச்சேன், நானும் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பழக்கம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுடைய சாரி இந்த 6ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால கெட்ட பழக்கம் உங்களுடைய இந்த
உங்களுடைய கடைசி எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த பழக்கத்தை விடவே கூடாது. ஸோ இந்த கோச்சாரத்துல சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டதுன்னா, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அத எடுத்துட்டு போகும். அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒரு தப்பான ஒரு பழக்கவழக்கங்கள் இருந்ததுன்னா, ஆல்ரெடி இருந்தா விட்டுடுங்க. இல்ல புதுசா யாராவது சொல்றாங்க, சும்மா ஒரு வாட்டி தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த மாரி யார் பேச்சையும் கேட்டு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உடல் நலம் ரொம்ப அதிகமா பாதிக்கும். ஸோ நீங்க வேலைக்கு போறீங்களா போங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹெல்த்த பார்த்துக்கங்க. ரொம்ப முக்கியமே கரெக்ட்டான சாப்பாடும், கரெக்ட்டான சமயத்துல, கரெக்ட்டான விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூலியமா அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மைனஸ் ஆகும். உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிய குடுப்பார் 4ஆம் இடத்து சனி. அடுத்து 7ல குரு இருக்காருன்னு சொல்லிட்டேன். 7ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, திருமண முயற்சி மட்டும் இல்ல. உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர் யாராவது புதுசா முன்பின் தெரியாதவங்க யாராவது உங்களுக்கு வந்து பிசினஸ் பார்ட்னரா வரேன்னு சொன்னாங்கன்னா, தைரியமா நம்பி போலாம். ஏன்னா குரு பார்வை கோடினுமேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க மட்டுமே தான் உங்களுக்கு இந்த இந்த குரு பெயர்ச்சி இந்த 1 வருஷம் மூலியமா உங்களுக்கு நல்லது பண்ணவங்க மட்டும் தான் உங்க கூட வருவாங்க. உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைச்சவங்க யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. தைரியமா இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்துல சின்ன சின்ன சலனத்த குடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வீட்ட விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது. ரொம்ப நேரம் வீட்ல ஸ்பெண்ட் பண்ணாம, வெளியில கொஞ்ச நேரம் வேலையில கொஞ்ச நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகராறுகள நீங்க தவிர்க்கலாம். 1. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பெரிய பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இந்த இந்த டைமிங்ல சார் நான் இந்த மாரி மெடிடேஷன், யோகா கிளாஸ் போலான்னு இருக்கேன். இப்ப ஆரம்பிக்கலாமான்னா, இந்த டைமிங்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கண்டிப்பா இந்த 9ல இருக்கக்கூடிய கேது குடுப்பாரு. அதுவும் சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது. சிம்ம ராசியில கேது இருந்தா மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மகாரகன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வீட்ல கேது இருக்கிறது, உங்க ஆன்ம பலத்த அதிகரிக்கும். ஆன்ம பலத்த அதிகரிச்சாலே போதும் சார். நம்ம நம்ம ஜாதகத்துல வந்து பொதுவாவே இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கெட்டு போய், ஆன்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் கெட்டு போனவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல, இல்ல ஒரு மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இருக்கும் அதிகமா. இந்த சூரியன், சந்திரன் சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் கெடாம நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல முன்னேறிடலாம். அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த டைமிங்ல ஆன்மகாரகன் சொல்லக்கூடிய இந்த சூரியனோட வீட்ல இந்த கேது வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆன்ம பலத்தை கொடுக்கும். இந்த டைமிங்ல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நீங்க அதிகப்படுத்தக்கூடிய டைமிங். இந்த இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப வேலைன்னு இல்லாம கொஞ்சம் கடவுளுக்கும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கும் நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா, இந்த மாதம் ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த மாதத்துடைய பெயர்ச்சி பலன்களை பொறுத்தவரைக்கும், நான் இந்த மாத பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே இந்த வருடத்துக்கு சேர்த்தே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜூன் மாத பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பொறந்தவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்த அவாய்ட் பண்ணிட்டு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நன்றி. மகர ராசிக்கான ஜூன் மாத பலன்கள பார்க்கலாம். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 7 சனி உங்களுக்கு முடிவுக்கு வந்தாச்சு. ஓகேவா? நீங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீனத்துக்கு வந்தது மூலியமா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். 7 சனி முடிஞ்சது மட்டும் இல்லாம, குரு வீட்ல சனி இருக்காரு. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஒரு பாப கிரகமா இருந்தாலும் சரி, ஒரு சுப கிரகமா இருந்தாலும் சரி, பாப கிரகம் வந்து குரு வீட்ல இருந்தா பாபத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது அவருடைய சுபத்தன்மை அதிகரிக்கும் தவிர பாவத்தன்மை கம்மியா இருக்கும். அவருடைய அந்த கெட்ட குணம் கம்மியா இருக்கும். சுப கிரகங்கள் குரு வீட்ல இருந்தா சுபத்துவத்தை அதிகப்படுத்தும். பாப கிரகங்கள் இருந்ததுன்னா பாவத்தன்மை மட்டுப்படுத்தும். ஸோ அப்ப இந்த 7 சனி முடிஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுக்கலாம். மகர ராசி, மகர லக்னத்துல பொறந்தவங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு பாருங்க. 6ல குரு என்ன சார் நன்மைன்னு கேட்டீங்கன்னா, 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள் இருப்பாங்க. இல்லாட்டி இப்பதான் உங்களுக்கு யார்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வந்து தேவையில்லாம லாஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா புதன் வீட்ல குரு இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட வைப்பாரு. ஒரு விஷயம் சின்ன விஷயம் இருந்தா அதோட அந்த விஷயத்தை விட்டுடுங்க. அதை வந்து பெருசு பண்ணாதீங்க. 1. 2வது விஷயம், இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் இப்ப சார் ஏதாவது படிக்கலாமேன்னு இருக்கேன் சார்னா கண்டிப்பா தாராளமா படிக்கலாம். உங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகுவோ இல்லாட்டி வந்து ஒரு புதனோ, புதன் ராகு சேர்க்கை உங்களுக்கு மிதுனத்துல இல்லாம இருந்ததுன்னா, அது மிதுனத்துல இருந்தாலும் அதோட தசா புக்திகள் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா அடுத்த கட்ட படிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். புதன் ராகு இருக்கிறவங்க வந்து படிப்பு இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசா ஒரு கோர்ஸ் சேரீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த குரு மாறினதுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணலாம். இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி நீங்க அதிகப்படுத்தணும். இந்த முயற்சி வந்து போங்க இவ்வளவு நாளா நான் முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் நான் ஏன் முயற்சி பண்ணணும்னு நீங்க நீங்க நினைக்கலாம். ஆனா சனி 3ல இருந்தா மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றியை கொடுப்பாரு.
ஏன்னா வெற்றி ஸ்தானம் அப்படின்றது 9ம் 10ம் தான். ஓகேவா? 11ஆம் இடமும் வெற்றி ஸ்தானம் தான். ஆனா 3ஆம் இடம்ன்றது அதுக்கு முயற்சி பண்ணா மட்டும்தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நீங்க 3ஆம் இடத்த சனி இருக்கிறதுனால நீங்க போடக்கூடிய எஃபெக்ட் இன்னும் அதிகமா போடுங்க. உங்களுடைய முயற்சி அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப 5ஆம் இடத்த பார்க்கும்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகத்துல ஏதாவது லேண்ட் இருக்குது, ஏதாவது விக்கணும்னு அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப பண்ணாதீங்க. ஏன்னா, இப்ப நீங்க உங்க பூர்வீக நிலத்த விக்கிறதுக்கோ, இல்ல பூர்வீக சொத்த அடமானம் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா, அது உங்களுக்கு அடிமாட்டு ரேட்டு தான் கேட்பாங்க. ஒரு ரூ. 50,00,000 இருக்கக்கூடிய இடத்துக்கு 20, 25 லட்சம் தான் கிடைக்கும். பாதிக்கு பாதி உங்களுக்கு காசு கம்மியாயிடும். அப்ப இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி பண்ணலாம். வேலைக்கு முயற்சி பண்ணலாம். மற்ற விஷயங்களுக்கு முயற்சி கை குடுக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து வாங்கலாம். சொத்து விக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, இல்ல அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, அது ஒரு பெரிய மைனஸ குடுக்கும். அப்ப நீங்க வந்து சில விஷயங்கள்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் வாங்குறது, இந்த அடகு வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள தள்ளி போடுங்க. அதே மாரி சனியோட பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய தந்தையார் உடல் நலம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி விஷயங்கள். ஏதாவது உங்களுக்கு பித்ருக்காடன்கள், பித்ருகாரியங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ண வேண்டியது நிச்சயம் இருந்ததுன்னா, அந்த அந்த பித்ருக்களுக்கான தோஷத்த நிவர்த்தி பண்றதுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான காலம். ஆனா, சனி பார்வை உங்கள அத பண்ண விடாது. தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ, இந்த 9ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால, நமக்கு தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, சனி பார்வை இருக்கிற இடத்த கெடுக்கும். குரு பார்வை அந்த வளர்ச்சி ஒரு இருக்கிற இடத்த வளர வைக்கும். இப்ப சனி பார்வைன்றது 9ஆம் இடத்து பிதுர் ஸ்தானம். அப்பாவுடைய ஸ்தானம். அப்ப சனி 3ல வந்ததுனால, நமக்கு சாமி மேல இருக்கக்கூடிய பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய டைமா இருக்கும். அட என்னங்க இத்தன நாள கும்பிட்டு என்னங்க நடக்குது? ஒண்ணும் நடக்கல அப்படின்னு ஒரு ஒரு விரக்திய குடுத்துரும். என்னத்த பண்ணி என்னங்க அப்படின்னு. அதே மாரி சனியோட பார்வை 10ஆம் பார்வை எங்க பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப 12ன்றதுன்னா ஆயன, சயன போகம். அப்போ சனி இந்த வீட்ட பார்க்கும்போது, தூக்கம் அதிகமா வரும். அப்போ இருக்கிற வேலைய விட்டுட்டு தூங்கிடலாமா, அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு சலிப்பு தட்டிரும். அப்போ உங்களுடைய இந்த டைமிங்ல தான் உங்களுக்கு சுறுசுறுப்பா உங்கள நீங்க வச்சுக்கணும். அப்ப இந்த டைமிங்ல ஒரு ஒரு உடற்பயிற்சி நீங்க எடுத்துக்கணும். இல்லாட்டி ஒரு யோகா, மெடிடேஷன் இந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம். ஒரு விளையாட்டுல நீங்க ஒரு கவனத்த செலுத்தலாம். இந்த மாரி டைமிங்ல இந்த மாரி விஷயங்கள பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிய குடுப்பாரு. இப்போ முயற்சி நீங்க மேற்கொள்றது எவ்வளோ நீங்க எஃபெக்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் பலன். சனிய பொறுத்தவரைக்கும் நீங்க உங்களோட முயற்சி என்னவோ நீங்க ஒரு ரூ. 10 முயற்சி பண்ணா ரூ. 10 குடுப்பாரு. அது கம்மி பண்ண மாட்டாரு. ஆனா ரூ. 10 மேல 1 பைசா கிடைக்காது. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கான பலனை கண்டிப்பா சனி பகவான் குடுப்பாரு. அந்த முயற்சி பண்றது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த மகர ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த 3ஆம் இடத்த சனி மிகப்பெரிய நல்லது பண்ணுது. அதே மாரி 6ஆம் இடத்து குரு வந்து ஃபினான்ஷியலா உங்களுக்கு வளர்ச்சிய குடுத்தாலும், இந்த 6ஆம் இடத்து குரு தேவையில்லாம வெளி வட்டாரத்துல சண்டையும், பகையும் ஏற்படுத்துவாரு. அதாவது 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத இடங்கள்ல, தேவையில்லாத விஷயங்கள பேசாதீங்க. குறிப்பா நண்பர்களுக்குள்ள பேசுறீங்க அப்படின்னா, ஒரு வாக்குவாதம், சண்டை வந்தா அந்த அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போங்க. இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்ன்னு கேட்டீங்கன்னா, பேச்ச வளர்த்துவாரு. நீங்க இதுவரைக்கும் அவர தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. உங்கள தப்பான வார்த்தைகள பேச வச்சு, உங்கள ஒரு பிரச்சனையில சிக்க வைப்பார் 2ஆம் இடத்து ராகு. அப்ப 2ல ராகு வந்திருக்காரு, 8ல கேது இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவாரு, நமக்கு வந்து இந்த உடல் நலத்துல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்மம்னா வயிறு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இல்லையா? இப்ப சிம்ம ராசினா வயிறு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது மாரி ராசிக்கு 8ன்றதுனால கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வரும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அதிகமாகும். இப்ப இந்த மகர ராசி, மகர இடத்துல பொறந்தவங்க யாராவது தேவையில்லாம கோர்ட் கேஸ்ன்னு போனீங்கன்னா, அந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்கிடுங்க. ஏன்னா, இந்த 8ல கேது இருக்கிறவருக்கு அந்த வழக்க அதிகரிப்பாரு. அதாவது வழக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு 2 வருஷம் நீங்க ஒரு வழக்கு இழுக்குதுன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா இழுத்துட்டே போவாரு. இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வழக்குக்கான வெற்றி இந்த வருஷம் கிடைக்காது. ராகு கேது மாறுனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த வழக்குல வெற்றி கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது முக்கியமான விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அத கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடா இருக்கு. அந்த சூரியனுடைய வீட்ல கேது இருக்கிறாரு. கேது தான் வம்பு வழக்கு. குறிப்பா வந்து இந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போலீஸ்ல வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பண்றது தான். அதுவும் சிம்மத்துல கேது இருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசின்றது சூரியன். சூரியன் தான் அரசாங்கம். ஸோ அப்ப அந்த கேது இருக்கும்போது, யாராவது தேவையில்லாத பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா, அது உங்கள வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிற சூழ்நிலைய உருவாக்கிருவாரு. தேவையில்லாம உங்கள வாய்கள வந்து ஒரு வார்த்தைய புடுங்கி, அது மூலியமா ஒரு கேஸ் எடுத்து நடத்தி, உங்க மேல ஒரு கேஸ போட்டு, உங்கள தூக்கி உள்ள வைக்கிற வழிய தான் பார்ப்பாரு. ஏன்னா, அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறது மட்டும் இல்லாம,
நீங்க தேவையில்லாம வெளியிடங்களில் போய் பொது இடங்களில் பேசும்போது உங்களை சண்டையை ஈடுபட வச்சு, அந்த சண்டை மூலியமா அது உங்க வாய் மூலியமா சண்டையை ஈடுபட வச்சு, ஒரு அடிதடி, ஒரு 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 பிரச்சனைய ஒரு ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ்ன்னு போக வச்சுருவாரு. அப்ப இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருக்கும்போது, இந்த மகர ராசி, மகர லக்னத்த பொறுத்தவரைக்கும், தேவையில்லாத பிரச்சனையில நீங்க ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனை உங்கள தேடி வந்தா கூட மன்னிப்பு கேட்டு சமாதானமா போயிடுங்க. கேதுவோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதி. ஓகேவா? ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ரவுடி சம்பந்தப்பட்டவங்க வந்து உங்களுக்கு ரவுடி உங்ககிட்ட சண்டை போடுறான்னா அது ராகு. ரவுடி கிட்ட அடி வாங்குறீங்கன்னா அது ராகு. போலீஸ் கிட்ட அடி வாங்குறீங்கன்னா அது கேது. ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துமா இருந்தாலுமே, நீங்க இந்த காலகட்டங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு 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 கான்ட்ராக்ட் எடுக்குறீங்க, இல்ல ஒரு ஏதோ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள போறீங்கன்னா, அது தள்ளி போகும். அது உடனே கிடைக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு கேது அந்த விஷயத்த தள்ளி தள்ளி போட வைப்பாரு. தடைகள அதிகமா குடுக்குறவர் தான் கேது. ஸோ மகர ராசிக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க பேச்சே தேவையில்லாத பேச வச்சு உங்கள பிரச்சனையில மாட்டுவாரு. அப்ப மகர ராசிக்கு நல்லது எதுவுமே இல்லையா சார்ன்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சி பண்ணீங்கன்னா, உங்க வேலையில அந்த கான்சன்ட்ரேஷன நீங்க மாத்தினீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. அத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் கூட ஏதாவது சண்டை போட்டீங்கன்னா, அது உங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால மகர ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்துக்கு ஒரு காச குடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சி ஸ்தானத்த அதிகப்படுத்துவாரு. முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சி அதிகப்படுத்தும்போது, உங்க தொழில்ல உங்க வளர்ச்சிக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. தேவையில்லாத பிரச்சனையில முயற்சி பண்ணாதீங்க. ஸோ இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும், உங்க அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு 5லேருந்து 6க்கு போறாரு. அதனால தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபடாம இருந்தா மகர ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கு. நன்றி. கும்பராசிக்கான ஜூன் மாத பலன்கள நம்ம பார்க்கலாம். கும்பராசிய பொறுத்தவரைக்கும் 7:30 சனி, இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி விலகிடுச்சு. அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு கை தட்டிக்கலாம், நீங்களே சந்தோஷப்படலாம். ஓகேவா? ஜென்ம சனி விலகுனதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். ஆனா ஜென்மத்தில ராகு வந்துருச்சே சார், என்ன சார் பண்றதுன்னா, ஜென்மத்தில ராகு வந்துருச்சுன்னா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட கூடாது. அதே மாரி ஜென்ம ராகு வந்து நீங்க ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு தேவையில்லாத புதுசா ஒரு ஃபுட் பழகுறீங்கன்னா, அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகும். அப்போ சந்திரன் மேல ராகு வருது அப்படின்றது, ஜென்மத்தில ராகு வருதுன்றது, உடல் நலம் ரொம்ப அக்கறை தேவை அப்படின்றத சொல்ல வருது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஃபுட்டோ, ஏதோ ஒரு பழக்கத்த ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அந்த பழக்கத்து மூலியமா உங்களுக்கு நல்லது கிடையாது, கெடுதல் தான். ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வருதா பேசாதீங்க. அந்த ஃப்ரெண்டு கூட ரொம்ப பேசிக்காதீங்க. புதுசா ஒரு நட்பு வந்தாலும், புதுசா ஒரு பழக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும், அது அந்த பழக்கத்தையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட கைவிட்டுடுங்க. ஏன்னா, அது பின்னால உங்களுக்கு பெரிய பிரச்சனைய பாதிப்பு ஏற்படுத்த போறதுன்றத அது முன்கூட்டியே சொல்லுது. இந்த ராகு கேதுன்றது நிழல் கிரகங்கள். நிழல் கிரகங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரத்துல ஜென்மத்துல வரும்போது தான் ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும். பெரிய மாற்றம்னா என்ன? நல்ல மாற்றம் வேணும்னா, இப்ப இந்த காலகட்டங்கள்ல ஒரு வேலைக்கு போறேன். ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறேன்னா, வெளிநாட்டுக்கு போறேன்னா கண்டிப்பா போலாம். அது பிரச்சனை இல்ல. இந்த கோச்சாரத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறது, இல்ல புதுசா ஒரு பழக்கத்த ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனைய குடுத்துரும். ஏன்னா ராகு, கேது நிழல் கிரகங்கள்னு சொல்றேன். நிழல் கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன் ஜென்மத்துல நம்ம என்னைக்கோ பண்ண தப்புக்கான தண்டனை இந்த டைமிங்ல குடுக்கறது தான் இந்த ஜென்ம ராகு. ஸோ இந்த ராகு, கேது பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுதுன்னா, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியில ஒரு பிரச்சனைகள் குடுத்தாலும், இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைய குடுப்பாரு. இப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்லையா? இப்ப இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும், இந்த கும்பராசிய பொறுத்தவரைக்கும், இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? கும்பராசிக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி சூரியன். அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கவே இல்ல சார்ன்னா, இந்த டைமிங்ல இந்த மாதங்கள்ல வந்து சூரியன் வந்து மிதுனத்துக்கு வந்ததுக்கு பிறகு 4லேருந்து 5க்கு வந்தது பிறகு, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வெற்றிக்கு கண்டிப்பா உறுதியா அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். 1. 2வது விஷயம் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, திருமணமாகி கும்பராசி, கும்ப லக்னத்த பொறுத்து திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது சொத்து வழக்கு இருக்கு. இல்ல சார் பூர்வ புண்ணிய சொத்து வரவே இல்ல சார். பூர்வீக சொத்துலாம் இன்னும் அப்படியே இருக்குன்னா, இந்த டைமிங்ல நீங்க கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆல்ரெடி வழக்குல இருந்தது அப்படின்னா, அந்த வழக்கு நிலுவையில இருந்ததுன்னா, அந்த வழக்கு கண்டிப்பா முடிச்சு உங்களுக்கு சாதகமா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கும். எது எதுல குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். அதே மாரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா, அந்த வியாபாரத்துல வரக்கூடிய பணத்த, இல்ல உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து வருதுன்னா, அந்த பணத்த தேவையில்லாத செலவு பண்றதுக்கு தான் இந்த 7:30 சனியும், இந்த ஜென்ம ராகுவும் பண்ணும். அப்போ இந்த ஜென்மத்துல ராகு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பழக்கவழக்கங்கள கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னன்னா, புதுசா நட்பு வர வேணாம்னு சொன்னேன் இல்லையா? இருக்கக்கூடிய நட்பே நமக்கு பிரச்சனைய குடுக்கும்.
யாராவது தேவையில்லாத உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு போய் நீங்க பேசினீங்க அப்படின்னா, அதுல தேவையில்லாம உங்கள மாட்டி விடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. 2ல சனி. அதாவது உங்க ராசிக்கு 2ல சனி. 7 சனி உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு. ஆனா பாத சனி இருக்கு இல்லையா? இந்த 7 சனிய மறந்துடாதீங்க. ஜென்ம சனி தான் முடிஞ்சிருக்கு. பாத சனி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாத சனியில நீங்க என்ன வேலை பண்றீங்களோ, கடைசியில சனி பகவான் போகும்போது நல்லது பண்ணிட்டு போகணும்னு நினைக்கும்போது, நீங்க ஏதாவது பிரச்சனைய இழுத்து விட்டீங்கன்னா, அது உங்க இந்த இந்த உங்களுடைய ஆயுள் முடியிற வரைக்கும் அந்த பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ ஒரு ஒரு பிரச்சனை இத்தன வருஷமா நமக்கு நீடிக்குது அப்படின்னா, அது ஜென்ம ராகுவும், இந்த 7 சனியும் தான் பண்ணக்கூடிய வேலை. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள நீங்க தப்பிக்கணும்னா, முதல்ல நாவடக்கம் தேவை. தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடாது. ஓகேவா? அடுத்தது சனி 4ஆம் வீட்ட பார்க்குறாரு 2ஆம் பார்வையா. உங்க ராசியாதிபதி தான். ராசியாதிபதியா இருந்தாலுமே சனி பகவான் நியாயமான். ஓகேவா? நியாயவான், நீதிமான். அப்போ 2ல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா 4ஆம் வீட்ட பார்க்குறாரு. அப்ப வீடு வாங்குறேன், நான் வந்து புதுசா வந்து ஒரு லேண்ட் வாங்குறேன், அதுக்கு நான் லோன் போடுறேன்னா அத பண்ணாதீங்க. 4ஆம் இடத்த பார்க்கறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகனங்கள், அதுக்கு அடுத்தது லேண்டு, அதுக்கப்புறம் சொத்து. இந்த மாரி விஷயங்களுக்காக நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா, அந்த கடன் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. வீடு கட்டுறேன்னா அதையும் தள்ளி போடுங்க. அப்ப 4ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால, நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வண்டி ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா, அந்த வண்டி திருப்பி பழுதாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரிப்பேர் குடுத்துட்டு அதுக்கு செலவு பண்ணணும். வண்டிக்கு செலவு பண்ணணும். அதனால தான் நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த லேண்ட் அடிமாட்டு ரேட்டுக்கு இருக்கக்கூடிய லேண்ட உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அதிகமான விலை வச்சு விப்பான். கடைசியில நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரூ. 10,00,000க்கு நீங்க வாங்கியிருப்பீங்க. அது 5,00,000த்துக்கு கூட போவாது. அப்போ புறம்போக்கு இருக்கக்கூடிய லேண்ட பட்டா போட்டு விப்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்கள ஏமாத்தி உங்ககிட்ட லேண்ட் விக்கிறது, ஏமாத்தி ஒரு இடத்துல வீடு கட்டி விக்கிறது, அந்த வீடு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய வீடா இருக்கும். நம்ம இந்த காலத்துல வாங்கினோம்னா, அது இப்ப தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம். சனி மாறுனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனைய குடுக்கும். அப்ப அந்த வீட வாங்கி, அந்த லேண்ட வாங்கி நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லாம பண்ணிடும். அப்ப சனி 4ஆம் வீட்ட பார்க்குறான்னா, அந்த சமயங்கள்ல தேவையில்லாத இந்த மாரி வீடு வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறதுல, இந்த வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் தள்ளி வைங்க. 1. சனியுடைய 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்த பார்க்குது. சனியுடைய பார்வை 8ஆம் வீட்ட பார்க்கும்போது நமக்கு ஆயுள் பயத்த குடுக்கும். அதாவது கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது கண்டம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். சனியோட இந்த 7ஆம் பார்வை. அது ஏன்னா 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால. 8ஆம் வீட்ட சனி பார்க்கறதுனால, உங்க ஆயுள் பற்றிய பயம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு யாருமே சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த சனி பார்வை ஒரு பயத்த குடுத்துட்டே இருக்கும். ஆனா சனி பார்வை பயத்த மட்டும் இல்ல, விபத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது விபத்து. 8ஆம் இடம் விபத்துன்றதுனால 8ஆம் இடத்த பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து, நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். நீங்க அசால்ட்டா நீங்க கொஞ்சம் வண்டி வேகமா முறுக்கி ஓட்டுறேன் அப்டின்னா கூட, மிகப்பெரிய விபத்த குடுப்பாரு. ஏன்னா 8ஆம் இடத்த சனி பார்க்கும்போது உடல்ல ஊனம் ஏற்பட்டா, அது காலத்துக்கு மாறாது. ஸோ அவன் 8ல சனி 8ஆம் இடத்த சனி பார்த்தாலும் சரி, 8ல சனி இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போணும். கொஞ்சம் மெதுவா போனாலும் பரவால்ல, முன்கூட்டியே கிளம்பிடுங்க வேலைக்கு போறதுக்கு. ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா, சனியோட பார்வையில இருக்கக்கூடிய ஒரு பாவத்துக்கு நீங்க ஒரு வேலை பண்றீங்கன்னா, அந்த பாவத்துல இருக்கக்கூடிய வேலைய பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. 1. அதே மாரி சனியோட 10ஆம் பார்வை எங்க பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் வீட்ட பாக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல புதுசா நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ஆரம்பிக்கிறத தள்ளி வைங்க. இல்ல சார் நான் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, அதுல ரொம்ப லாபத்த எதிர்பார்க்காதீங்க. குரு பார்க்குறாருன்னா, குரு பார்க்கக்கூடிய லாபத்த சனி கெடுப்பாரு. சனியோட 10ஆம் பார்வைக்கு அவ்வளவு பலம் உண்டு. குருவோட 9ஆம் பார்வைக்கு அந்த லாபத்த குடுக்கக்கூடிய பலம் இருந்தா கூட, சனியோட 10ஆம் பார்வை அந்த லாபத்த கெடுக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு லாபம் வந்ததுன்னா, அந்த லாபத்தினால தேவையில்லாத விரய செலவு தான் அவரு குடுப்பாரு தவிர, அந்த லாபத்த குடுக்க மாட்டாரு. அந்த லாபத்த முழுசா அனுபவிக்க விட மாட்டாரு. அப்ப இந்த கும்பராசி, கும்பலக்கணத்துல பொறந்தவங்களுக்கு, இந்த 7.5 சனி வந்து உங்களுக்கு ஜென்ம சனி தான் முடிஞ்சிருக்கு தவிர, பாத சனி இருக்கிறதுனால, இந்த பாத சனி இருக்கிறவங்க தேவையில்லாம புதுசா நீங்க ஒரு தொழில் முயற்சியோ, இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்களா இருக்கிறத வச்சுட்டு உபயோகித்துங்க. புதுசா எந்த முயற்சியும் ஈடுபடாதீங்க. இதுல புதுசா நீங்க முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னா, என்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகி குழந்தை முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாரி உங்க உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா, அது வந்து நல்ல ஒரு பலன குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றாரு இல்லையா? இந்த 1 மாசம் மிதுனத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் திருமண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் குருநாதர் குருவோட இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து குருவோட இருக்கிறதுனால, திருமண முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை குடுக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது.
வெளியூர் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்க, இல்ல வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். மத்தபடி இந்த கும்பராசி, கும்பலக்கணத்த பொறுத்த வரைக்குமே இந்த இந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது தாயோடைய, அம்மாவுடைய உடல் நலன் அக்கறை தேவை. அதே மாரி குழந்தைகளுடைய உடல் நலன்லயும் அக்கறை தேவை. ஸோ இந்த சனி பார்வை உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும், குரு பார்வை உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணும். ஏன்னா ராசிய குரு பார்த்துடுறாரு. ராசிய குரு பார்த்துறாருன்றதுக்காக நம்ம சில விஷயங்கள் தப்பா பண்ணோம்னா, அந்த தப்பான விஷயங்கள நம்ம கடைசி வரைக்கும் அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலை குடுப்பாரு. ஸோ 7:30 சனி முடியலன்றத மனதுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணுங்க. நன்றி. அடுத்து சிம்ம ராசிக்கான ஜூன் மாத பலன்கள பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திக்பலத்துல இருக்கிறாரு, ரிஷபத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஆனி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆனி மாதம் 1ஆம் தேதி வந்து ஜூன் 15க்கு மேல அவர் வந்து மிதுனத்துக்கு போயிடுவாரு. ஸோ ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் இப்ப திக்பலத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களோ, இல்ல அரசாங்கத்துக்கு மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னாலும், இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதத்துக்குள்ள நீங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ள 15 தேதிக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா, அது அந்த முயற்சி உங்களுக்கு கை குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க ராசியிலேயே கேது இருக்கிறாரு. ராசியில கேது 7ல ராகு இருக்கிறாரு. ஸோ இப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி இப்பதான் நடந்திருக்கு. ஸோ கன்னிலேருந்து இப்ப சிம்மத்துக்கு கேது வந்திருக்கிறாரு. மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ராகு வந்திருக்காரு. ஸோ இப்ப ஜென்மத்திலேயே ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால, ஸோ சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துல இருக்கிறவங்க ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல சண்டை ஏற்படக்கூடிய டைமிங்கு. ஓகேவா? பொதுவாவே லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைனா இவங்களுக்கு தான் இருக்கும். அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நெறைய பேர் இருக்காங்களே லக்னத்துல ராகு கேது இருந்து. அப்ப இதெல்லாம் என்ன அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கண்டிப்பா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த விட்டு குடுத்துட்டு போறதுனால அந்த விஷயம் நடக்கும். லக்னத்துல ராகு கேது இருந்தாலே பிறந்த கால ஜாதகத்துல அத விட்டு குடுத்து போகணும். அப்ப கோச்சாரத்துல அது வரும்போது, இப்ப இந்த ஒரு 1 1/2 வருட காலங்கள் அது 18 மாதங்கள் வந்து நீங்க ரொம்ப ஃபேமிலிக்குள்ள ரொம்ப பெருசா சண்டை வந்ததுன்னா, அந்த சண்டைய அப்படியே பெருசு பண்ணாம அப்படியே சாதாரணமா விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறுறது நல்லது. 1. 2வது விஷயம், உங்களுடைய ராசியிலே 15 அந்த ஜூன் 10 தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வராரு. ஆல்ரெடி உங்க ராசியிலே வந்து கேது இருக்கிறாரு. அப்ப ராசினா அப்ப சிம்ம ராசின்னு சொன்னா சிம்மத்துல அங்க சந்திரன் இருந்தா சிம்ம ராசி இல்லையா? அப்ப சந்திரனோட கேது இணைஞ்சிருக்கிறாரு. இப்ப அந்த கூடவே வந்து செவ்வாயும் வராரு. அப்போ உங்க ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில வரும்போது பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. அது ஒரு பிளஸ். ஆனா இங்க கேது கூட உட்கார்ந்திருக்கேன். செவ்வாய் சந்திரன் சேரும்போது சந்திரமங்கல யோகமா இருக்கு. ஆனா அந்த கேது வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தடையை உண்டு பண்ணும். அப்போ இந்த செவ்வாய வந்து கேது கடக்கணும். அதுக்கு 18 மாதம் ஆகும். ஆனா அந்த கேதுவ இந்த செவ்வாய் இன்னும் ஒரு சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள கடந்துருவாரு. ஏன்னா செவ்வாய் வந்து 45 நாட்கள் தான் 1 மாசம் 45 நாள் தான் இங்க ஒரு ராசியில இருப்பாரு. சில ராசியில 6 மாசம் 8 மாசம்லாம் இருப்பாரு. இப்ப கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேல வந்து கடகத்திலே செவ்வாய் இருந்திருந்தார் இல்லையா? ஸோ இப்ப வந்து கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வராரு. இப்ப இந்த சிம்மத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த டைமிங் வந்து இப்ப வீடு கட்டுறதோ, இல்ல புதுசா ஒரு நிலம் வாங்குறதோ இந்த காலகட்டங்கள்ல பண்ணலாம். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இருந்த ஒரு நிலமோ, நிலத்த வச்சு நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அடகு வச்சு. இல்ல வீடு கட்டியிருக்கீங்கன்னா, அந்த வீட்டு பத்திரத்த வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன்னா, அந்த தப்ப செய்யாதீங்க. ஏன்னா, இந்த ராசிக்குள்ள உங்களோட ஜென்ம ராசியில கேது வரதுனால, நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு வீட்டு பத்திரத்தையோ, இல்ல நகையோ, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அடகு வச்சுட்டீங்க அப்படின்னா, வீட்டையோ, வீட்டு பத்திரத்தையோ, வீடு மீன்ஸ் வீட்டு பத்திரத்தையோ, இல்ல ஒரு லேண்ட் பத்திரத்தையோ நீங்க அடகு வச்சீங்கன்னா, அத உங்களால மீட்க முடியாது. ஸோ, நீங்க உங்களுக்கு உங்க பிறந்த கால ஜாதகத்திலேயே ராகு, கேதுக்கள் சிம்ம ராசியில இருந்து, இல்ல செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு உங்க பிறந்த கால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்னம் பொறந்தவங்களுக்கு, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைமிங் இதுதான். ஏன்னா, ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்க இப்ப ஒரு 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 ரூ. 1,00,000 2,00,000க்காக நீங்க வந்து ஒரு 10, 15,00,000 உள்ள ஒரு வீட்டோடைய பத்திரத்த நீங்க அடகு வைக்கிறீங்கன்னா, அது உங்களால திருப்பி மீட்ட முடியாது. ஸோ, நீங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கடன் கூட வாங்கிக்கலாம் வெளியில. ஸோ, நீங்க வீட்டு பத்திரத்தையோ, இல்ல தங்கத்தையோ அடமானம் வச்சீங்கன்னா, உங்களால திருப்பி மீட்க முடியாது 1. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ல சனி வந்துட்டாரு. சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல சனி வந்திருக்காரு சார். அஷ்டம சனி மிகப்பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்துல 8க்கும் 2க்கும் 2, 8க்கு சனி சம்மந்தப்படுதோ, அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த காலகட்டங்கள்ல இல்ல சார் என் ஜாதகத்துல வந்து 2லயும் 8லயும் சனி சம்மந்தப்படலைன்னா, நீங்க இந்த காலகட்டங்கள்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சனி நகர்ற வரைக்கும். ஏன்னா, சனி பகவான் 8ல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்பதான் நீங்க இந்த யாருக்காவது சைன் போடுறது, ஜாமீன் போடுறதோ, இல்ல மத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறதோ, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்த குடுத்துருவாரு. ஒண்ணு, நீங்க மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா, அந்த பொறுப்ப நீங்க ஏத்துக்கிற மாரி இருந்தீங்கன்னா, மொத்த கடனையும் நீங்க தான் கட்டுற மாரி இருக்கும். அதாவது நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்றாரு. அப்ப அஷ்டம சனியில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 8ல சனி இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையில்லாத இடங்கள்ல நமக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள பத்தி பேசக்கூடாது முதல்ல. 2வது விஷயம், மத்தவங்களுக்காக நான் ஜாமீன் போடுறேன், இல்ல மத்தவங்களுக்காக நான் போய் பேச போறேன், ஒரு சண்டையில போய் பேச போறேன், நீங்க மத்தியஸ்தம் பண்ண போறீங்கன்னா, உங்கள தான் புடிச்சு அந்த கிரகம் சனி பகவான் வந்து உங்கள தான் புடிச்சு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாக்குவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள தலையிடக்கூடாது. மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வாயடக்கம் தேவை. தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத இடத்துல பேசாதீங்கன்றத அந்த விஷயத்த நான் அப்படி சொல்றேன். ஏன் இத இவ்வளோ லென்த்தா சொல்றேன்னா, நெறைய பேர் என்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க வந்தவங்க நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார், சனி வந்து சனி தசை, சனி புத்தி நடக்கிறவங்க நெறைய பேர் 8ல சனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்க வாங்கின பணத்துக்கு நான் தான் சார் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கேன். நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்த நான் கொஞ்சம் லென்த்தா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சிம்ம ராசி, சிம்ம லக்னமா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்க ராசிக்கு இப்ப 8ல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து 10ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்போ இப்ப இந்த அஷ்டம சனியில வேலைய விடுற நெறைய பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப யாராவது உங்களுக்கு வேலை, இந்த புது வேலைக்கு நீங்க போறீங்க, இல்ல இருக்கிற வேலைய விட்டுட்டு அடுத்தது வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறுறீங்கன்னா, தயவுசெய்து அத பண்ணாதீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சனி 8ல இருக்கிறவருக்கு அந்த வேலைய விடாதீங்க. இருக்கிற சம்பளமா வந்துட்டு இருக்கட்டும். நீங்க வந்து இத விட அதிகமா சம்பளம் தரணும் யாராவது இப்பதான் உங்கள கூப்பிடுவாங்க. இப்ப போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த வேலையும் கிடைக்காது. இல்ல அந்த வேலைக்கு போனீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. அப்படி சம்பளம் கிடைச்சா கூட உங்கள புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஏன்டா அந்த வேலைக்கு வந்தா, அந்த பழைய வேலையிலே இருந்திருக்கலாமேன்னு தோணும். அப்ப 8ல சனி இருக்கிறதுனால 10ஆம் வீட்ட பார்க்கறதுனால, அது உங்க ராசிக்கு 6க்கும் 7க்கு அதிபதின்றதுனால, நீங்க 10ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, புது வேலைக்கு, புது இடத்துக்கு ட்ரை பண்றது தவிர்க்கிறது நல்லது. 10ஆம் இடத்த சனி பார்க்கும்போது தொழில்ல மிகப்பெரிய கவனமா இருக்கணும். ஏன்னா தொழில் விஷயங்கள் பண்றவங்களோ, இல்லாட்டி நீங்க வேலை செய்றீங்களோ, உங்களுக்கு மிகப்பெரிய சோம்பேறித்தனத்த சனி பகவான் குடுப்பாரு. அப்ப இந்த சோம்பல் வராம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். அதாவது ஒரு வேலைய செய்யணும்னு எடுத்தீங்கன்னா, அந்த வேலைய முடிச்சிருங்க. அதுக்கு வந்து தள்ளி போடாதீங்க. சனியோட மேக்ஸிமம் என்ன விஷயம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான தடையை குடுக்குறது சனி பகவான் தான். அப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலைய செய்யணும், உங்க ஆபீஸ் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு குடுத்திருந்தாங்க, அந்த ஒர்க்க உடனே செஞ்சுருங்க. நீங்க தள்ளி போட போட என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைய செய்ய முடியாம போயிடும். அப்ப அந்த வேலைய வேற யாருக்கா குடுத்துருவாங்க. உங்கள அந்த வேலைய விட்டு தூக்கிருவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அஷ்டம சனியில நெறைய பேர் சோம்பேறித்தனப்படுறது ஒண்ணு. முக்கியமா கடன் வாங்காதீங்க. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. உங்களுடைய வருமானம் என்னவோ, அந்த வருமானத்துக்குரிய சம்பளம் உங்களுடைய சம்பளம் என்னவோ அதுக்கான கடன இப்போ நீங்க ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 10,000க்குள்ள கடன் வச்சுக்கங்க. அதுக்கு மேல எதுவும் ஆசைப்படாதீங்க. ஒரு புதுசா வீடு கட்டப் போறேன், இல்ல புதுசா வந்து நான் வந்து ஒரு வண்டி வாங்க போறேன்னா, அந்த வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேக்க நிலை ஏற்படும். இப்ப நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த வாசக்கால் போடுறது நின்றும். அதுக்கப்புறம் உங்களால அதுக்கு மேல்பட்டு சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியாது. மேற்படியான வேலைகள பண்ண முடியாது. அதனால இந்த புதுசா வீடு வாங்குறேன், இல்ல புதுசா நான் வாகனம் வாங்க போறேன்னா, வேண்டாம். இருக்கிற வாகனத்த பழுது பார்த்து வச்சுக்கங்க. ஓகே. 2வது விஷயம், உங்க ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 9ல இருக்கிறாரு. இப்ப சுக்கிரன் 9ல இருக்கிறது என்ன பிளஸ் பாயிண்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது கோவில் பரிகாரங்களோ, இல்ல உங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்குன்னா, அத இந்த காலகட்டத்தில செய்யறதுக்கு உகந்ததா இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு தெய்வீக அனுகிரகத்த குடுப்பாரு 1. அது மாரி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய கணவன் இல்ல மனைவி, உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டில யாராவது சொத்து தகராறு இருந்தது அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார் அஷ்டம சனியில ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே 10ஆம் இடத்த பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை எங்க வரும்? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரும். இப்ப சனி 6க்கு 7க்கு அதிபதி தானே சார். அவர் எப்படி சார் ஜெயிக்க வைப்பாருன்னா, பொதுவாவே சனியோட பார்வை வந்து எல்லாருக்குமே கெடுதல் பண்றதில்ல. சனி வந்து 5ஆம் இடத்த பார்க்கும்போது, அத தள்ளி போடுவாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா, அந்த கேஸ தள்ளி போடுறது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அப்ப அந்த 9ல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனைவி மூலியமா வரக்கூடிய ஒரு பணம், இல்லாட்டி உங்க மனைவி வீட்டு சொத்து, அவங்களுடைய தாத்தா வழி சொத்தோ, இல்ல அவங்களுடைய அப்பா வழி சொத்தோ கிடைக்க கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுதான். ஸோ அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய சொத்தோ, இல்ல பணத்தையோ நீங்க தேவையில்லாம வீண் விரயம் பண்ணாம, அத பாதுகாப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அஷ்டம சனி முடியிற வரைக்கும் அது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் வந்து இப்ப ராசிக்கு 10ல திக்பலமா இருக்கிறாரு.
இப்ப இந்த 10ல இருக்கக்கூடிய சூரியன் மூலியமா சில சில அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி பார்வையில சூரியன் இருக்கிறதுனால தள்ளி போகும். திக்பலமா இருந்தாலுமே அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த சூரியன் வந்து ராசிக்கு 11ல வரும்போது, அதாவது மிதுன ராசிக்கு சூரியன் வந்து இந்த ஜூன் 15ஆம் தேதி வராரு. அப்ப அந்த ஆனி மாசம் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மாறினதுக்கு பிறகு உங்களுடைய அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். 1. 2வது விஷயம், 11ல சூரியன் வரும்போது இப்ப நீங்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேல் படிப்பு படிக்கிறீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு அப்ளை பண்றீங்கன்னா, அதை இந்த 15 தேதிக்கு மேல நீங்க பண்ணலாம். ஸோ இப்ப 11ல சூரியன் வரும்போது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல குரு உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல இருக்காரு. இதுல கல்யாணமாகி, திருமணமாகி ரொம்ப நாள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். கண்டிப்பா உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. தன்னுடைய வீட்டையே பார்க்கிறாரு. அதான் பிளஸ் பாயிண்ட் 1. இன்னொரு முக்கியமான விஷயம், குரு இருக்கக்கூடிய அந்த ராசி மிதுன ராசியில அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம் அங்க இருக்கிறாரு. ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்ல இருக்கிறது அப்படின்னா, அது பகை வீட்ல இருந்தாலுமே தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வீட்ல ஒரு கிரகம் இருந்து அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, இப்ப குரு வந்து மிதுன ராசியில இருக்காருன்னா, அந்த ராசியில ஒரு கிரகம் எந்த கிரகம் இருக்கோ அதோடைய நட்சத்திரம் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தி. அப்ப மிதுன ராசியில குரு இருக்கிறாரு. அப்ப அந்த மிதுன ராசியில குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் இருக்கிறதுனால, குழந்தை பேரு வேண்டி கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை இல்லாம இருக்கு சார், இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும். இன்னொன்னு, இந்த சிம்ம ராசிக்கு 11ல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையா சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியை பாக்குறாரு. அங்க ராகு இருக்கிறாரு. அப்ப இங்க ராகு இருக்காரு சார், திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் பிறந்தவங்க உங்களுடைய ஜாதகத்துல 2, 7, 11 தசாபுக்தி நடக்கிறவங்க எல்லாருமே திருமண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமண முயற்சியில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சந்தேகமே கிடையாது. ராகு அந்த இடத்துல இருந்தாலுமே குரு பார்வை அந்த ராகுவோட தோஷத்தை கண்டிப்பா மட்டுப்படுத்தும். அப்ப சிம்மராசி சிம்மலக்கணங்க பிறந்தவங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டு. அது மாதிரி வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல சாதாரணமாவே நீங்க ஒரு படிப்புக்கு மேற்படிப்புக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா படிப்புல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடையலாம். 1. 2வது விஷயம் வந்து இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்ப செவ்வாய் இருந்து இப்ப ராசிக்கு வராருன்னு சொல்லியிருக்கேன். இந்த 12ல செவ்வாய் இருக்கிறவருக்கும் தேவையில்லாத சில விஷயங்களை நீங்க சமுதாயத்துல வந்து சில ஒரு பொது விஷயங்கள நீங்க ஈடுபடாதீங்க. பொது விஷயங்கள ஈடுபடாதீங்கன்னா, அது சண்டை நடக்குது, இல்ல ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா, அது பண்ணாதீங்க. ஏன்னா செவ்வாய் 12ல இருந்து 6 பார்ப்பாரு. தேவையில்லாத சண்டைய இழுத்து விடுவாரு. பொதுவா செவ்வாய் 12ல இருந்தாலே 6ஆம் இடத்த பார்ப்பாரு. 6ஆம் இடத்த சண்டை, வம்பு, வழக்கு. அப்ப செவ்வாய் 12ல இருக்கும்போது, இந்த தேவையில்லாத நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனையில மாட்டிப்போம். அதனால சிம்மராசியில சிம்ம லக்னங்களை பொறுத்தவங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் பேச்சை குறைக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா, அது ஒரு 2 மாதம் தள்ளி போடலாம். கன்னிக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறமோ, இல்ல துலா ராசிக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீங்க ஈடுபட்டீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நன்றி. கன்னி ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அந்த உங்க ராசிக்கு அதிபதியான புத பகவான் வந்து இப்ப உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன வீட்டிலே இருக்கிறாரு. அது ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. ஸோ இப்ப இந்த கன்னி ராசிக்கு இந்த பேர்ச்சிகள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த கன்னி ராசிக்கு ரொம்ப பிரச்சனைக்கு உள்ள கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான் பாதகாதிபதி. அந்த குருவுமே உங்க ராசிக்கு இப்ப 10க்கு வந்துட்டாரு. ஸோ ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல கன்னி ராசி கன்னி லக்னமா இருந்து உங்க பிறந்த கால ஜாதகத்தை நான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து உங்க பிறந்த கால ஜாதகத்துல மிதுனத்திலேயே உங்களுக்கு குரு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். முதல்ல வந்து இந்த மாதத்துக்கான கிரக நிலையில வந்து புதன் வந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா மிதுனத்துல ஆட்சி பலத்தோட இருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடமான கடகராசிக்கு வந்துருவாரு. ஸோ இப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது படிக்கிறவங்களுக்கும் இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராசிக்கு 7ல சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஆல்ரெடி திருக்கணிதப்படி. ஸோ உங்க ராசிக்கு இந்த மாதத்துக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ராசிக்கு 6ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலேயே உங்களுக்கு 3, 6, 10, 11ல ராகு கேதுக்கள் இருந்து ராகு தசை ராகு புக்தி நடந்ததுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ராகு கண்டிப்பா கொடுத்தே தீரும். 1.
அதே மாதிரி கோச்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராகுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல உங்க ராசிக்கு ராகு இருக்கிறதுனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது உங்க பேர்ல இருந்ததுன்னா அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், எதிராளிக்கு தோல்வியை கொடுக்கும். நீங்க உறுதியா நம்பலாம். நீங்க ஏதோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையில இப்ப மாட்டி உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தா இந்த கேஸ் நடத்துறவங்களும் சரி, கேஸ் நடத்துறவங்க கன்னி ராசி கன்னி லக்னமா இருந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு கேட்டா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உழைப்பு இல்லாத ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. அது எப்படி சார் உழைப்பு இல்லாத வருமானத்தை கொடுப்பாருன்னா, நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் ரெட்டிப்பாகும். இப்ப நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிசினஸோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கண்டிப்பா போகும். ஒண்ணு. 2வது விஷயம், 5ஆம் இடத்துக்கும் 6க்கும் அதிபதியான சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்து சனி தசை சனி புக்தி நடக்குது. அத கல்யாண பருவ வயதுக்கு ஒரு 18 வயசு 20 வயசுல இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சனி தசை சனி புக்தியோ இல்ல உங்களுக்கு 2, 7, 11 கூடிய தசா புக்தி திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துல போறது கண்டிப்பா திருமணம் நடக்கும் சார். சனி 7 இருந்தா தாமத திருமணம் தானே. அது உங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி இருக்கிற நிலையை பொறுத்து மாறும். ஆனா கோச்சாரத்துல 5ஆம் இடத்து அதிபதி 7 வரும்போது இப்ப லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு இது சிறந்த ஒரு காலம். என்ன சார் லவ் மேரேஜ் பண்றது பிறந்த கால ஜாதகம் தான் சொன்னேன். கோச்சாரம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, உங்க பிறந்த கால ஜாதகத்துல நான் சொன்ன அமைப்பு இருந்து இப்ப ஏன்னா சனி உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி இல்லையா, 5 கூட 7 பொதுவாக உங்க ஜாதகத்துல இருந்தாலே லவ் கம் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ன்றது நம்ம காதல், நம்ம நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ. இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னா அது 5ஆம் இடம். அது கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அதை சப்போர்ட் பண்ணணும். அப்ப இப்ப இந்த காலகட்டங்களில் யாராவது காதலித்து திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு இது உகந்த ஒரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியா இருக்கும். ஸோ சனி பெயர்ச்சியில வந்து இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க இப்போ ஒரு திருமண முயற்சி யார் எடுத்தாலுமே சரி, இப்ப இந்த கன்னிராசி கன்னி லக்னம் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இடத்துக்குள்ள திருமணம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது குடும்பம் அமையும். அதே மாதிரி 7 சனி உட்காந்துட்டாரு. 5ஆம் அதிபதி 7 உட்காந்துட்டு உங்க ராசியே பாக்குறாரு. அப்போ திருமணம் ஆகாத கன்னிராசி கன்னி லக்னம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒண்ணு. 2வது இடம் வந்து பாத்தீங்கன்னா சனி 7 இருந்து ராசியை பாக்குறாரு. அப்ப சனி ராசியை பார்க்கும்போது சில சோம்பேறித்தனங்கள் சில சில தடைகள் வரும். நமக்கு என்ன தடை வரும்? வேலையில தடை வரும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம ஒரு வேலையை ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கோம். அந்த வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். அதை மட்டும் பண்ணாதீங்க. இப்ப சனி உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரகர். ஒண்ணு. எந்த விஷயத்தையுமே மேக்சிமம் தடை பண்ணக்கூடிய சனி பகவான் தான். ஸோ சனி அளவுக்கு வேற எந்த கிரகமும் உங்களுக்கு தடையை அந்த அளவுக்கு கொடுக்காது. ஸோ இந்த சனி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும்போது ஒரு வேலையை நீங்க சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த வேலையை எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னீங்கன்னா அந்த வேலையை உங்களால செய்ய முடியாம போயிடும். அப்போ சனி ராசியை பார்க்கும்போது திக்பலத்துல வேற இருக்காரு உங்க ராசிக்கு 7ல. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வேலையை எடுத்தோமா டக்கு டக்குன்னு முடிச்சோமான்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஒண்ணு. 2வது வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா சனியும் சுக்கிரனும் தான். உங்க ராசிக்கு 8ல சுக்கிரன் இருக்காரு. இப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு 15 தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு அதனுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அப்ப 2க்கு 9க்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கே வராரு. ஸோ அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு தந்தை வழிச்சத்தோ இல்ல தாய் வழிச்சத்தோ கிடைக்கிற மாதிரி இருந்து சார் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னா அது இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு. 9ஆம் இடத்து சுக்கிரன் வந்து இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தெய்வ சங்கல்பம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் நிறைவேற்றணும், என்னுடைய நேர்த்தி கடன் இருக்கு சார் என் குலதெய்வத்துக்கு செய்யணும்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மை அமைப்பு கண்டிப்பா உண்டு. அடுத்தது பாருங்க 10ஆம் இடத்துல வந்து குரு புதன் இருக்கிறாரு. ஸோ குரு புதன் இருக்கும்போது படிக்கிற மாணவர்களுக்கு கன்னிராசி கன்னி லக்னம் நான் மிதுனத்துக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மிதுன ராசி மிதுன லக்னம் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சக்சஸான பீரியடுன்னு. அதே மாதிரி கன்னிராசி கன்னி லக்னம் பிறந்தவங்களுக்கு குறிப்பா அதை மேற்படிப்பு படிக்கிறவங்க ஒரு டிகிரி இல்ல சார் எனக்கு வந்து ஒரு பிஜி படிக்கிறேன் யூஜி படிக்கிறேன்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இருந்தது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த குரு பயிற்சி யார் யாருக்குலாம் முக்கியமா நல்லா இருக்குங்களா படிக்கிற மாணவர்களுக்கும் பொதுவாக இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட கணித சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆடிட்டரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான குரு பயிற்சின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கன்னி லக்னம்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைலண்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா கன்னிராசி கன்னி லக்னம்னா அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே பட்டுலாம் பேசிட மாட்டாங்க. அவங்க நாலேஜபிள் பர்சனா இருந்தால் மட்டும்தான் அவங்க போய் பேசுவாங்க. ஸோ இப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கல்வியோடைய அதான் நான் சொல்றது படிக்கிறவங்களுக்கு. இப்போ நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை மேன்மையை கொடுப்பாரு. இப்போ வேலை செய்யறவங்களுக்கு 10ல குரு வந்தா பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. இந்த 10ஆம் இடத்துல குரு வரதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வரதுனால
நீங்க ஒரு வேலையில மாறுறீங்க, இல்ல வந்து வேற ஒரு கம்பெனி போகணும், இல்ல இருக்கிற கம்பெனில அடுத்தது ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும்னா, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கண்டிப்பா பதவி உயர்வையும், பதவி மாற்றத்தையும் குடுப்பாரு. இது நல்லதுக்கு தான். நீங்க வந்து 10ல குரு வந்தா பதவி பறி போகாது. அது வந்து ஒரு பழமொழிக்காக சொல்லப்பட்ட விஷயம் தவிர, எல்லாருக்குமே 10ல குரு வந்தா பதவி பறி போறது கிடையாது. ஆனா 10ல குரு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனத்த குடுப்பாரு. நம்ம வேலைய தள்ளி போடுவோம். சனி பகவான் தான் அந்த வேலைய பண்ணுவார்ல, குருவுமே பண்ணுவாரு. காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்றது மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரும்போது குரு நீச்சமாயிடுவாரு. அதனால 10ல குரு வந்தா பதவி பறி போகும்ன்னு சொல்லுவாங்க. அது ஒருவேளை உங்க பிறந்த கால ஜாதகத்துல நீங்க மேஷ லக்னமா பொறந்து 10ல குரு இருந்தா நீங்க அத யோசிக்கலாம். தப்பில்ல. பட் இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து புதன் வீட்ல தான் இருக்கிறாரு. இது வந்து அறிவு சார்ந்த குரு. அதாவது உங்களுக்கு குரு ஞானம் குடுக்குறது உங்க வீட்ட தேடி வராரு. ஸோ அப்ப இருக்கும்போது உங்களுக்கு 10ல குரு இருக்கிறாருன்னும்போது, இந்த 10ஆம் இடத்துல குரு யாருக்கெல்லாம் பெரிய பிளஸ்ன்னு இருக்குன்னா, லாயருக்கு, இந்த வாய் மூலியமா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாங்க இல்லையா? பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கு நடத்துறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர். ஒரு நடிகர்களுக்கு, இல்ல ஒரு பேச்சாளர்களுக்கு, ஒரு லாயருக்கு, ஒரு ஜோதிடர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆண்டா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 10ஆம் இடத்து குரு வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள தள்ளி போட வைப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10ல குரு வந்து காலபுருஷனுக்கு நீச்சமானதுனால, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து புதன் வீட்ல இருக்கிறாரு. புதனுக்கு குரு என்னைக்குமே பகை தான். ஸோ, அப்ப பகை வீட்ல இருக்கக்கூடிய குரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த தள்ளி போறதுக்கான முயற்சிகள பண்ணுவாரு. ஆனா, நீங்க அத வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க உங்களுடைய விஷயங்கள மாத்திக்கிட்டு, உங்கள நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, இந்த 10ல குரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடுக்காம போகவே போகாது. அதே மாரி 10ல குரு இருக்கும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. யார் யாருக்கெல்லாம் வந்து 4ஆம் இடத்து அதிபதி தசையோ, இல்ல குரு தசையோ, சுக்கிர தசையோ நடக்கிறவங்க கண்டிப்பா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடு வாங்கலாம். இல்ல சார் நான் ஒரு நிலம் வாங்கி போடலான்னு இருக்கேன். அது ஒரு பிற்காலத்துல எனக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பா நிலம் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. இப்ப 4ன்றது என்ன வண்டி, வாகனம், வீட்ல இருக்கக்கூடிய இந்த நாய், ஆடு, மாடு வளர்க்குறாங்களே வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப இந்த காலகட்டங்கள்ல வீடு வாங்கணும், இல்ல நான் புதுசா வண்டி மாத்த போறேன்னா தாராளமா பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு யோகத்த குரு பகவான் கண்டிப்பா குடுப்பாரு. குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அடுத்தது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ அப்ப குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு அப்படின்னும்போது, இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, கடன ஏத்தி விடுவாரு. நீங்க என்ன சார் புதுசா சொல்றீங்கன்னா, குரு எப்பயுமே குருவோட பார்வையிலிருந்து வளர்ச்சிய குடுக்கும். அது கடனா இருந்தா கூட வளர்ச்சிய குடுக்கும். அப்ப அந்த கடன் வளருது அப்படின்னா, உங்களுக்கு தேவையா இப்ப நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, அதுக்கு கடன் வாங்கலாம். உங்க தேவைக்கு உங்களுடைய சம்பளத்துக்கோ, இல்ல உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அதுக்கான கடன வாங்குறதுக்கான காலகட்டங்கள். இல்ல சார் எனக்கு கடனே வாங்க வேணாம் சார். எனக்கு அது மாரி எனக்கு கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, அது உங்க விருப்பம். ஆனா 6ஆம் இடத்த குரு பார்த்தோன்னா, கண்டிப்பா கடன குடுக்காம போகவே மாட்டாரு. இப்ப பிறந்த கால ஜாதகத்துல 6ல குரு இருக்காருன்னா, கடன் அடைப்பாரு. எப்படின்னா, உங்களுடைய வருமானத்த அதிகப்படுத்தி அது மூலியமா கடன் அடைப்பாரு. ஆனா அப்பயுமே ஒரு புதுசா ஒரு கடன உருவாக்குவாரு. இப்போ கடன் அடைச்சா கூட நான் வீடு வாங்குறேன்னா யாருமே ஒரு ஃபுல் கேஷ் குடுத்து யாரும் வீடு வாங்குறது இல்ல, பொதுவாவே. ஸோ அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்ட பார்க்கறதுனால 9ஆம் பார்வையா, உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ நீங்க கடன் வாங்கலாம். இல்ல நான் ஒரு கடன் வாங்கி ஒரு நகை வாங்குறேன் சார். அது வந்து கொஞ்சம் வச்சுட்டு அத வச்சு அந்த காச கட்டிட்டு அது வளர வளர நான் கொஞ்சமா மூட்டிக்கிறேன்னா, அது உங்க விருப்பம். ஸோ அந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு செலவு பண்றீங்கன்னா, அது வந்து சுப செலவா இருக்கணும். விரயம் வேற, செலவு வேற. நெறைய பேரு விரயத்தையும் செலவையும் ஒண்ணா நெனச்சுக்கிறாங்க. விரயம் என்பது நீங்க ஒரு அ போலீஸ் கிட்ட மாட்றீங்க, வண்டிய ஓட்டும்போது ஹெல்மெட் போடாம போறீங்க, இல்லாட்டி அந்த ரூல் சம்மதிக்காம போறீங்கன்னா, அதுக்கு ஃபைன் கட்டுனீங்கன்னா, அதுக்கு பேரு தான் விரயம். சுப செலவு என்றது இப்ப நீங்க ஒரு ரூ. 10,00,000 வச்சிருக்கீங்க, ஒரு ரூ. 5,00,000 வச்சிருக்கீங்க, ஒரு நகை வாங்கிறீங்களா, ஒரு இடத்த வாங்கி போடுறீங்களா, அது சுப செலவு. அது விரயம் கிடையாது. ஏன்னா, உங்க காச ஒரு நிலமாவோ, ஒரு கோல்டாவோ மாத்தி வச்சுக்கிறீங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல அந்த மாரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு உயர்வ குடுப்பாரு குரு பகவான். அதுல எந்த மாற்றமே கருத்து கிடையாது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப குடுப்பாரு. அதே மாரி கால் பாதங்கள்ல வலிய குடுப்பாரு. நீங்க கன்னி ராசி, கன்னி லக்னத்துல நீங்க பொறந்திருந்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே இந்த காலகட்டங்கள்ல ஒரு மெடிடேஷன், யோகா அந்த மாரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்றது ரொம்பவே நல்லது. குறிப்பா மெடிடேஷன் ஒரு மூச்சு பயிற்சியோ, இல்ல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு 1 1/2 வருட காலங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ, அந்த விஷயங்களோ அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு உடல் அமைதிய குடுக்கும், மனதுக்கு அமைதிய குடுக்கும். ஸோ நீங்க கன்னி ராசி, கன்னி லக்னத்த பொறுத்தவரைக்கும் இது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம் மெடிடேஷன், யோகா. இத பண்ணாலே போதும். நீங்க இந்த கோவிலுக்கு போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய உடல் நலத்தையும், உங்களுடைய பணத்தையும் பாதுகாக்கிறது தான் முக்கியமான ஒரு வேலையா நீங்க பார்க்கணும். நன்றி. அடுத்து மீனராசிக்கான ஜூன் மாத பலன்கள பார்க்கலாம். மீனராசிய பொறுத்தவரைக்கும், இப்ப உங்களுக்கு ராசிக்கு ஜென்ம சனி வந்துருச்சு. ஓகேவா? உங்கள 7:30 சனியில ஜென்ம சனி.
இப்போ உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியிலன்றதுனால நீங்க இப்ப ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன ராசியில வந்து பெருசா சனி பகவான் வந்து பெரிய பாதிப்ப குடுத்துற மாட்டார். என்னதான் 7.5 சனியாக இருந்தாலுமே, ஏன்னா மீன ராசியில பொறந்தவர் தான் சனி. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவர் தான் சனி பகவான்றதுனால, மீன ராசிக்கு மீன லக்னத்துல பொறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு குடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரமான ரேவதி அந்த ராசியில இருக்கிறது மட்டும் இல்லாம, அவருடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் அந்த ராசியில இருக்கிறதுனால, அந்த ராசியில சனி வரும்போது பலமடைவார். பலமடைஞ்சாலும் 7.5 சனியில பெரிய பாதிப்பு இருக்காது. குறிப்பா இந்த மீன ராசியில பொறந்திருந்தாலுமே, ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு இந்த 7.5 சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா, அத பண்றதுக்கூடிய தடைகள ரொம்ப நேரம் குடுப்பாரு. ரொம்ப அதிகமா குடுப்பாரு. ஒரு விஷயத்த பண்ணா டக்குன்னு முடிக்க முடியாது. நம்மளே நெனச்சா கூட, நீங்களே அத நெனச்சா கூட, அந்த விஷயத்த உடனே பண்ண முடியாது. தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுப்பாரு 1. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வளர்ச்சியை குடுத்தாலுமே, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அந்த வாய்ப்ப உருவாக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்த சனி பார்க்கும்போது, தொழில் வளரணுமே அப்படின்னா, தொழில் வளர்ந்தாலுமே அந்த வளர்ச்சிய நம்ம ஏத்துக்க மாட்டோம். என்னது எல்லாரும் என்ன விட அதிகமா உலக சம்பாதிச்சுட்டு போயிட்டா, நம்மளால ஒண்ணும் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நம்ம அத ஒரு மைனஸா தான் பார்ப்போம் தவிர, அது நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ, இந்த மீன ராசியில பொறுத்தவரைக்கும், ஜென்ம சனி இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் அந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்க்கிறாரு. ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்ட பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பலன் ஜாஸ்தி. அப்ப தொழில் ஸ்தானத்த குரு பார்க்கும்போது சனியும் பார்க்கிறாரு அப்படின்னா, அவர் விரையாதிபதியா இருந்து பார்க்கிறாரு. இவரு தொழில் ஸ்தானாதிபதியா இருந்து குரு பார்க்கிறாரு. அப்ப 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து 10ஆம் வீட்ட பார்க்கறதுனால, உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். என்னதான் உங்களுக்கு செலவு வந்தாலும், அந்த செலவுக்கு அதிகமான பணம் கண்டிப்பா வரும். நீங்க யாராவது மீன ராசி, மீன லக்னத்துல பொறக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த 7.5 சனியினால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புன்றது ஒண்ணும் இருக்காது. உங்க பிறந்த கால ஜாதகத்துல ஏதாவது பாதிப்பு அடையக்கூடிய தசாபுக்திகள் இருந்தா மட்டுமே ஒரு பாதிப்ப குடுக்கும் தவிர, எங்களுக்கு அந்த மாரி என் ஜாதகத்துல அந்த மாரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் என் ஜாதகத்துல அப்படின்றவங்களுக்கு இந்த 7.5 சனியில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. நீங்க தைரியமா இருக்கலாம். என்ன ஒண்ணு இந்த முயற்சி ஸ்தானத்த சனி பார்க்கறதுனால முயற்சியே பண்ண மாட்டோம். இந்த 7.5 சனி இருக்கிறது என்ன மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி பண்ணாம இருந்துருவோம். அந்த முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மைனஸா மாறுமே தவிர, நீங்க முயற்சி பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 7.5 சனி பெரிய பிரச்சனை குடுக்க மாட்டாரு. 7.5 சனி பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சனியோட 2டே விஷயம். 1 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை இல்லைன்னா சும்மா இருக்காது, தூங்கிரும். சனியோட வேலையே அதுதான். அப்போ நீங்க சும்மா இல்லாம உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்த கண்டிப்பா சனி பகவான் குடுக்காம போகவே மாட்டாரு. இந்த ராசியாதிபதி 4ல இருக்கிறாரு. கூட புதனுமே இருக்காரு இந்த மாசம். ஸோ, அப்ப இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மீன ராசி, மீன லக்னத்த பொறந்தவங்க 7.5 சனி இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு வீட்ல பயமுறுத்தாம, அந்த பையன நீங்க ஊக்கப்படுத்தி படிக்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா மாணவர்கள் கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா கல்வியில முன்னேற்றத்த அடைவாங்க 1. 2வது விஷயம், குரு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிப்புல மிகப்பெரிய சாதனையாளர்களா இருப்பாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இது என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, உபஜய ஸ்தானத்துல ராகு கேதுக்கள் இருப்பது உங்களோட வேலை விஷயங்கள், தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமையும். பொதுவா மீன லக்னம், மீன ராசியில பொறந்தாலே அந்த வெளிநாடு போகக்கூடியது ஈஸியா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா ராசின்றது மீன ராசின்றது நீர் ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் ராசி. அப்போ ஒரு வெளிநாடு வாய்ப்பு ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மீன ராசியில ஜென்ம சனி இருக்கு இல்லையா? மீன ராசியில பொறந்தவங்களுக்கு இந்த ஜென்ம சனியில என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பாதிப்புல ஒரு அ பாதிக்கும் பாதி தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். பாதிப்புன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்ட விட்டு நீங்க நவுந்துடுறீங்க. அந்த அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டு அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கும். வீட்ட விட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்ற ஒரு மன கஷ்டத்த தவிர, பண கஷ்டமோ, இல்ல உடல் ரீதியான ஒரு பெரிய பிரச்சனைகளோ கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸ குடுப்பாரு. ஓகே. 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகன்றதுனால நமக்கு தூக்கம் வராம கொஞ்சம் தூக்கத்துல பிரச்சனைகள் வரும். இல்ல இந்த தூக்கத்துக்காக தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன சின்ன அந்த சில சந்தர்ப்பங்கள் வரும் தவிர, உடல் ரீதியான விஷயங்கள்ல வேற எந்த ஒரு பாதிப்பு குடுக்காது. ஏன்னா பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஏன்னா உடல் ஆரோக்கியம்னா 6ஆம் இடம் தான். அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது. குறிப்பா கேது இருக்கிறது நல்லது. ஸோ, இப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தையும் குடுப்பாரு. அதே மாரி இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, நீங்க மீனராசியில ஜென்ம சனியா இருந்தா கூட, அந்த சனிய மறக்கிற அளவுக்கு சில சில ஜாலியான ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு
ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியோ கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் உங்களுக்கு உடல் பலம் சொல்லிட்டேன். அப்போ 12ஆம் இடத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா 6க்கு 7. அப்ப அந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ஒரு ஒரு விளையாட்டு எந்த ஒரு விளையாட்டுல நீங்க ஒரு முயற்சி பண்ணாலும், கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனா என்னன்னா, அந்த வெற்றிக்கு நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லஞ்சம் குடுத்து ஒரு உள்ள போற மாரி இருக்கும். இல்லாட்டி ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைஸ வந்து நீங்க வந்து சண்டை போட்டு கேட்டு வாங்குற மாரி இருக்கும் தவிர, உங்களுக்கு மைனஸ் எதுவும் பெருசா பாதிப்பு இருக்காது. அப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில வந்து அபரிமிதமா உங்களுக்கு வளர்ச்சிய குடுக்கறது மட்டும் இல்லாம, 10ஆம் இடத்த குரு பார்க்கறது மூலியமா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழில் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி குடுக்கறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தையும் இந்த குரு குடுப்பார். ஏன்னா கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு. ஓகேவா? உங்களுடைய 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம் தான் மோட்சஸ்தானம் இல்லையா? அப்போ உங்களுக்கு மோட்சஸ்தானத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புண்ணிய காரியங்கள செய்ய வச்சு, நீங்க செய்யக்கூடிய செயல்கள ஒரு நற்செயலா மாத்துறது தான் குருவோட வேலை. அப்ப சனியோட பார்வையும், குருவோட பார்வையும் சேர்ந்து 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால, நமக்கு முயற்சி பண்ணி பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து விரயமாகும் தவிர, அந்த விரயமாகறதுனால அடுத்து பணம் வராம போகாது. கண்டிப்பா பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆங்கில ஒரு பக்கம் விரயமா இருக்கும். இந்த விரயத்த நீங்க எப்படி நீங்க சுப செலவா மாத்துறதுன்னா, ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஒரு குழந்தைகளுக்கு ஒரு படிப்புக்கு புக் வாங்கி குடுங்க. இல்ல ஒரு நோட் புக், பேனா உங்களால முடிஞ்சது அந்த மாரி ஏதாவது வாங்கி குடுங்க. இல்ல இயலாதவர்களுக்கு, ஒரு வயதானவர்களுக்கு, உடல் நலம் குன்றியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள செய்யுங்க. வஸ்திர தானம் பண்ணுங்க. அன்னதானம் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க பண்றீங்களோ, ஏன்னா சனி சந்திரன் மேல இருக்காரு. சனி பகவான் வந்து சந்திரன் மேல இருக்காரு. ஏன்னா மீன ராசியில உங்களுக்கு சந்திரன் இருக்கு இல்லையா? அது மேல சனி வந்திருக்காரு இல்லையா? சனிக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னதான பிரியர் சனி. ஓகேவா? தானம் பண்றவங்கள சனி பெருசா பாதிக்க மாட்டாரு. ஸோ சந்திரன், சனி அப்படின்றதுனால பொதுவா உங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க, சனி சந்திரன் பார்வை இருக்கிறவங்கள ஹோட்டல் தொழில் பண்ண முடியும். ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க, சின்ன ஒரு மெஸ் நடத்துறோம், இல்ல ஒரு சின்ன ஒரு சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலுமே, சனி சந்திரனுடைய ஆதரவோ, இல்ல சனி சந்திரன் சேர்க்கை இல்லாம உங்களுக்கு இந்த பிசினஸ நீங்க பண்ண முடியாது. அப்ப சனி சந்திரன் மேல இருக்கிறதுனால அன்னதானம் எந்த அளவுக்கு நீங்க குடுக்குறீங்களோ, இயலாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் உதவி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனி பாதிப்புலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு விலக முடியும். ஸோ மீனராசியை பொறுத்தவரைக்கும் 7.5 சனிக்கு பயப்படாம உங்களுக்கு அன்னதானத்திலேயும் உங்களுடைய வேலைகளையும் நீங்க குறிக்கோள் கரெக்டா இருந்தீங்கன்னா, இத பத்தி பயப்படாம இருந்தீங்கன்னா, தாராளமா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா உண்டு. நன்றி. அடுத்து மிதுன ராசிக்கான ஜூன் மாத பலன்கள பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஒரு ஜாலியான ராசி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புதனுடைய வீடு. மிதுனத்துக்கு பிளஸ் கன்னிக்கு அதிபதி தான் புதன். ஆனா இதுல வந்து மிதுனம் தான் ரொம்ப ஜாலியான வீடு. ஏன்னா காலபுருஷனுக்கு 3வது ராசி. அப்ப கன்னி ராசி ஜாலியா இருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னத்தை நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாலே ரொம்ப தேவையில்லாத பேச மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரொம்ப வந்து தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா கன்னி ராசியில தான் புதன் உச்சமாறாரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்தை பொறுத்தவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கன்னியா லக்னம். ஸோ அவருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. ஸோ நாலேஜ் உள்ளவங்க எல்லாருமே பேசிக்க மாட்டாங்கன்றது பொதுவான விஷயம். பட் பொதுவாக கன்னி லக்னம் வந்து தன்னை எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. தன்னை வந்து நான் தான் இப்படின்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க. மற்றவங்களா பார்த்து அவங்க ஓ இவன் தான் மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கான், என்ன வெளியில தன்னை பத்தி காமிச்சிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே கன்னிராசி, கன்னி லக்னமா தான் இருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதை கன்னியை பத்தி பேசுறேன்னா புதனுடைய வீடுன்றதுனால நான் சொல்றேன். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதன் தன்னுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. இந்த 15 தேதிக்கு மேல புதன் வந்து மிதுனத்துல இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி குரு அங்க வந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே ஜென்ம ராசியிலே இருக்காரு. அப்ப ஜென்ம குரு. அப்ப மிதுன ராசிக்கு கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிறந்த கால ஜாதகத்துல குரு லக்னத்துல இருந்தது, மிதுன லக்னமா இருந்து நீங்க லக்னத்துல குருவோ இல்ல லக்னத்துல குரு புதன் ரெண்டுமே இருக்குன்னா இது கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லலாம். அது புதனோட குரு இருந்தத கேந்திராதிபதி தோஷம். ஏன்னா மிதுன ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி, அதாவது 7ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம். ஏன்னா உபய ராசிக்கு 7ஆம் இடம் தான் பாதகம், மிதுனம்ன்றது உபய ராசி. அப்ப இந்த 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு வந்து ராசியிலே வந்துடுறாரு, ஜென்ம குருவா வந்துடுறாரு. அப்ப இந்த ஜென்ம குருல என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, தாயருடைய உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும். ஒண்ணு, யாராவது இப்ப சீட்டு நடத்துறவங்க, சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி நீங்க வந்து ஒரு ஒரு வட்டிக்கு பணம் விடுறீங்க அப்படின்னா, நீங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம். ஏன் அப்படின்னா ஜென்மத்துல குரு வந்தவங்களோட முக்காவாசி ஜாதகங்களை இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க சீட்டு போடுறதுனாலும் சரி, இல்ல சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்களோ, இல்ல ஆல்ரெடி ஆரம்பிச்சவங்களோ, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க ஏதாவது பணம் நீங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்க உடனே கொடுத்துருங்க. ஏன்னா முக்காவாசி பேர் ஊர விட்டு ஓடுறது ஜென்மத்துல குரு வரும்போது தான். ஸோ பொதுவாவே ஜென்ம குருன்னு நான் பயன்படுத்தல. ஏன் இந்த மிதுன ராசிக்குன்னா, நம்ம மிதுனத்துக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதி. இந்த கேந்திராதிபதி தோஷம் வந்து ஜாதகத்துல இருக்கும்போது இது இப்போ அப்பட்டமா அப்படியே வேலை செஞ்சிரும். அப்போ உங்களுடைய ராசிக்கு சந்திரனுடைய இருக்கிற வீட்டுக்கு குரு வந்துட்டாரு. அப்ப மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்க பண விஷயங்களை வட்டிக்கு விடுறது, இல்ல இந்த ஷேர் மார்க்கெட் போறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்டு கம்பெனி நடத்துறது, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைமிங்கு. தாயாருடைய உடல்நலம் ரொம்ப அக்கறை தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஒண்ணு. 2வது வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்காரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 11க்கும் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ல நீச்சமா இருக்காரு. அப்போ இப்ப வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனா உங்களுடைய வருமானங்கள்லாம் எப்படி செலவாகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு, உங்க கடன் கட்டுறதுக்கு மட்டும்தான் செலவாகும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் அதிபதினு சொல்லிட்டேன். அவர் 2ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுல தன்னுடைய வீட்டுக்கு அவர் 9ல பாக்கியத்துல இருந்தாலும் அது 6ஆம் இடத்துக்கு பாக்கியம். அப்ப நீங்க கடனை கட்டுறதுக்கு அவர் உதவி பண்ணுவாரு. உங்களுக்கு காசு வரும். ஆனா உங்களுடைய தேவைக்கு நீங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்காது கையில. ஒண்ணு. 2வது விஷயம், மிதுன ராசிக்கு 2ல செவ்வாய் வந்து இந்த கடன் அடைக்கிறது சில சில விஷயங்களை பண்ணா கூட கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அடிவயிறு, இந்த கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுற சான்ஸ் இருக்கு. உங்க உங்க பிறந்த கால ஜாதகத்துல செவ்வாய் வந்து ஒரு பலகீனமா இருந்த நிலை இருக்காரு அப்படின்னா, ஒரு 6லயோ 8லயோ செவ்வாய் இருக்காருன்னா, செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா, நீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய உடலை பார்த்துக்கணும். மிதுன ராசி மிதுன லக்னத்தை பிறந்தவங்க. ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கிறாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சமாயிடுறாரு. அப்ப செவ்வாய் கடகத்துல இருக்கும்போது, கடகம் தான் நம்மளுடைய இருதயம். இருதயத்தின் சொல்லக்கூடிய பகுதி லக்னத்துக்கு 4ஆம் இடம் பிளஸ் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம். ஸோ கடகத்துல செவ்வாய் இருக்கும்போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான சமயத்துல மருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா அந்த கிட்னில ஸ்டோன் வருது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள் உங்களோட உடல் உபாதைகள் அதிகமா இருக்கும். குறிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்து, லாகரி வஸ்துக்கள் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தது, புகைப்பது, இல்ல இந்த மது அருந்தது போன்ற பழக்கம் இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து செவ்வாய் சிம்மத்துக்கு போற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சிம்மம் இல்ல, அது 2 ராசி கன்னியை தாண்டுற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு மது குடிக்கிற பழக்கம் இருக்குமோ, இல்ல உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, அப்படி புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் உடல் ரீதியா குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய்னா வந்து மண்ணீரல், கல்லீரல்னா குரு. அப்போ உங்களுக்கு அடி வயித்துல ஒரு கட்டியோ இல்ல ஒரு புற்றுநோய்க்கான அபாயமும் இருக்குது. ஸோ இப்போ செவ்வாய் நீச்சமா இருக்கிற எல்லாருக்குமே அப்படி இருக்குமா சார் மிதுனம்னா? உங்க பிறந்த கால ஜாதகத்துல அதான் சொன்ன முதல்ல, பிறந்த கால ஜாதகத்துல செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 8லயோ 6லயோ இருக்குது, இல்ல ராகு கேதுக்கள் கூட சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தசை நடந்தா அவங்களுக்கு புற்றுநோய்க்கான அபாயம் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு செவ்வாய் கன்னி ராசியை தாண்டுற வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிதுன ராசி மிதுன லக்னர்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உபஜய ஸ்தானத்துல பொதுவா ஒரு பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது. குறிப்பா ராகு கேதுகள் உபஜய ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. உங்களுக்கு யாராவது சம்பள பாக்கி வச்சிருக்காங்க, நீங்க போன கம்பெனில சம்பளம் பாக்கி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு 1½ வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சம்பள பாக்கி எந்த பணமுமே உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வரக்கூடிய டைமிங் தான். சரியா? ஏன்னா சிம்மத்துல கேது இருக்கும்போது அந்த பணத்தை அவர் வாங்கி கொடுக்காம போக மாட்டாரு. நீங்க விடாப்படியா நின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு தான் வருவீங்க. ஸோ அதனால மிதுன ராசிக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்கும்போது, 3ஆம் இடத்துல கேது இருக்குது, உபஜய ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. உபஜய ஸ்தானம்னா என்ன? உபஜயம் பேர் வந்துருச்சு. ஜெயம்னா வெற்றி, உபஜயம்னா இந்த வெற்றிக்கு சப்போர்ட் பண்றது. ஸோ இப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும் போது, இந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க எந்த விஷயத்துக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு யாருக்கா மிதுன ராசி மிதுன லக்னம் இருந்தா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வழக்கு சாதகமா இருக்கும். உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். 1. 2வது விஷயம், இந்த 9ஆம் இடத்துல இங்க ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ 9ல ராகு இருக்குன்னா தந்தையாருக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு வந்து தசாபுக்தி மார்க்க தசாபுக்தி அந்தரம் இருந்ததுன்னா தந்தைக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில வந்து உங்க தாத்தா பாட்டி வயதானவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு சில சில கண்டங்களோ உள்ள உடல் உபாதைகளோ ஏற்படும். குறிப்பா தந்தையாருக்கு கால் மூட்டு வலி அதிகமா வரும். 1. 2வது விஷயம் வந்து அவருடைய ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். வீசிங் இருக்கிறவங்களா இருந்தா இந்த ராகு கும்பத்துக்கு வந்த உடனே இந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகும். 1. 2வது அடுத்தது பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப சனி 10ல இருக்கிறது நல்லதுன்னா ரொம்பவே நல்லது தொழிலுக்கு மட்டும். ஏன்னா ஒரு தொழில்காரகன். பாருங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல சனி இருக்குது. அஷ்டமாதிபதி 10ல இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போறவங்க, வெளி மாநிலத்துக்கு போய் வேலைக்கு போற, ஊரை விட்டு ஊர் பழைக்க போறேன்றவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ மிதுன ராசி மிதுன லக்னம் கண்டிப்பா வேலை கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். ஆனா என்னன்னா கிடைக்கிற வேலைக்கு நீங்க போகணும்.
நீங்க நினைக்கிற வேலை கிடைக்கணுன்றதை தாண்டி உங்க ஜாதகத்துல பலம் இருந்து நல்ல தசாபுக்திகள் அமைப்புல இருந்தா கண்டிப்பா நீங்க நினைக்கிற வேலை கிடைக்கும். இல்ல ஏதோ ஒரு வேலை நீங்க ட்ரை பண்ண ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கு நீங்க போய் இப்போ ட்ரை பண்ணி இந்த ஒரு வருஷத்தை நீங்க ஒரு ஓட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி 2க்கு வந்துடும். இப்போ மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு. ஸோ இப்போ என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிட்டு இருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா சனி 10ல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகே, மீன ராசின்றது கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய ராசின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு. தொழில்காரகன் சனி அங்க இருக்கிறாரு. ஓகேவா? ஒண்ணு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியான குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அந்த சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்யறவங்களுக்கு இங்க இருக்கிறதோட பெரிய கஷ்டம் அங்க இருக்காது. அங்க போனீங்கன்னா சமாளிக்கக்கூடிய கஷ்டம் இருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா பண்றது அடுத்த மாசம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க இந்த இடத்த விட்டு இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுத்தே தருவாரு. ஸோ இப்போ உங்க ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய அந்த சூரியன் இப்ப 12ல இருக்காரு இல்லையா, ஒரு ஆணி மாதம் உங்க ராசிக்கே வந்துடுவாரு. அப்ப 3ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது என்ன பண்ணலாம்? 3ன்னா முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம் சொல்றோம். அது முயற்சி ஸ்தானம் 3ஆம் அதிபதி. இப்ப 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் 3ஆம் அதிபதி சூரியன் 12ல இருக்கிறாரு. இப்ப இது வரைக்கும் நீங்க பண்ண முயற்சிகள்லாம் இப்ப ஃபெயிலியரா இருந்தா இந்த ஆணி மாதம் அதாவது ஜூன் 15 தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். குறிப்பா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் 12 ராசி லக்னங்களை மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா புதனுடைய சொந்த வீடு, அங்க குரு பகவான் இருக்கார். அதாவது மேல் படிப்பு, அதாவது எம்ஃபில் பிஹெச்டி டாக்டரேட் இந்த நிலையில படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நேரம்னா இதுதான். இந்த காலகட்டத்தை நீங்க விட்டுறாதீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்பவே உகந்த காலம் இதுதான். ஓகே, இப்ப நீங்க அதுக்கான பரிகாரம் இந்த மிதுன ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கு இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் சொல்ல, இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. நீங்க மாதத்துக்கும் கூட முயற்சி பண்ணலாம். பெருமாள், அதாவது திருப்பதி பெருமாள். ஓகே, நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? திருப்பதி பெருமாள். இல்ல நிறைய இடத்துல காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க. ஸோ திருப்பதி பெருமாளுடைய தரிசனம், திருப்பதி வழிபாடு போய் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது செவ்வாய் 2ல நீச்சமா இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி 2ல இருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடம் இருந்தா உடல் உழைப்பு. அப்ப 2ல இருக்கும்போது நமக்கு உடல் உழைக்க தோணாது, சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப நீங்க கீழ் திருப்பதியில மேல் திருப்பதி நடந்து போய் உங்களை உடம்பு வருத்திட்டு நீங்க போய் இந்த பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த திருப்பதி ஏழுமலையான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல என்ற மாற்று கருத்துமே கிடையாது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணிக்க வேண்டிய இடம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேலையில எந்த வேலை கிடைச்சாலும் போகணும் ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு இப்ப நான் அந்த சீட்டுக்கு போடுறேன் சார், இந்த மாதிரி நான் சீட்டு கம்பெனிக்கு காசு போட்டிருக்கேன், இல்ல நான் வட்டிக்கு பணம் விட்டுருக்கேன்னா அந்த மாதிரி விஷயங்களை ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல இனிமேதான் அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா நீங்களும் இப்போதைக்கு வேண்டாம். குரு கடகத்துல வர வரைக்கும் அதை கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு ஆரம்பிங்க, எந்த பிசினஸா இருந்தாலும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறையும், உடல் நலத்துல அக்கறையும், அதே மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. நன்றி. அடுத்து கடகராசிக்கான ஜூன் மாத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்குதுன்னா அது அஷ்டம சனி முடிஞ்சதுதான். அப்பாடா அப்படின்னு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல சார், எனக்கு எப்பயும் போல ஒரே மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னா, உங்க ஜாதகத்துல பிறந்த கால ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கோ இல்ல லக்னத்துக்கோ 8ல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு சனி முடிஞ்சாலும் சனி வந்துட்டு போனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த சனி பகவான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனின்றது மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும். அப்ப எல்லாருக்குமே அவமானம் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்துல 2, 8 இல்ல 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு உங்க ஜாதகத்துல சனி சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா அந்த பினான்சியல் அவமானத்தை கொடுப்பாரு. அதாவது நம்ம காசு வாங்கலைன்னா கூட வேற யாராவது வாங்கி அதுக்கு நம்ம கையெழுத்து போட்டிருப்போம் தெரியுமா? அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த மாதிரி அவமானங்களை நம்ம அந்த காசை கட்டுற மாதிரி சூழ்நிலையை அந்த சனி பகவான் ஏற்படுத்திடுவாரு. பிறந்த கால ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருந்தாதாங்க அது கோச்சாரத்துல வேலை செய்யும். அதர்வைஸ் அது வேலையே செய்யாது. எத்தனை அஷ்டம சனி வந்தாலும் உங்க ஜாதகத்துல 2, 8 சம்பந்தப்படாம சனி சம்பந்தப்படாம அந்த அவமானங்கள் வராது. அப்ப கோச்சாரத்துல வருதுன்னா அப்ப இந்த காலகட்டங்களை நீங்க யாருக்கும் கையெழுத்து போடாம பாத்துக்கணும். அது அஷ்டம சனி இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ அஷ்டம சனி நீங்க கடந்துட்டீங்க. அப்போ 9ல சனி வந்துட்டாரு அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 9ல சனி வந்துட்டாரு. அப்ப அஷ்டமத்துல ராகு வந்திருக்கே சார் அப்படின்னா, இந்த ராகு என்ன பெரிய இப்ப 8ல பொதுவா ராகு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை கொடுக்குறது. அப்ப எல்லாருக்குமே இந்த தண்டனை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்து தசையோ இல்ல ராகுவுக்கு எது 6, 8ல இருந்தது தசை நடத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி சில என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அது கூட உங்க ஜாதகத்துல ஒரு பஞ்சமகா புருஷம் இருந்துன்னா அந்த ஒரு தண்டனைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தப்பான விஷயங்கள், கெட்ட விஷயங்களை உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அது எப்படி சார் இது மாத்தும் கேட்டீங்கன்னா, பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் உங்களுடைய புண்ணியமும் நீங்க பல ஜென்மங்களா செஞ்சுட்டு வந்த புண்ணியம் பிளஸ் உங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய புண்ணியத்தை பேர்ல தான் நம்மளோட பிறந்த கால ஜாதத்துல பஞ்சமகா புருஷ யோகங்களும் கிடைக்கும். இந்த பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்ட் பேசலாம். இப்ப பஞ்சமகா புருஷ யோகம்னா செவ்வாயிலிருந்து சனி பகவான் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இவங்க வந்து கேந்திரங்கள்ல 1 4 7 10 உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயோ இல்ல 4லயோ 7லயோ 10லயோ ஆட்சி உச்சமா இருந்தா இதுதான் பஞ்சமகா புருஷ யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு எந்த தோஷமும் பெருசா செயல்படாது. நீங்க பெரிய பெரிய ஒரு சினிமா ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல பெரிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இல்ல எந்த ஃபீல்டுலையுமே ஒரு பெரிய ஆளா தனித்துவமா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் இல்லாம அவங்களால அந்த தனித்துவத்தை அடைய முடியாது. நீங்க உங்களுடைய முயற்சி பண்ணலாம், என்ன வேணா உழைக்கலாம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ இல்ல உழைப்புக்கு அதிகமான ஊதியத்தையோ ஒரு நல்பெயரையோ ஒரு நல்ல புகழையோ கொடுக்கறது இந்த பஞ்சமகா புருஷ யோகம். அப்ப பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் இருந்தது அப்படின்னா கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொற்காலம். இன்னும் அஷ்டமத்துல ராகு வருது, கவலையே படாதீங்க. உங்களை ஒன்னும் ராகுக்கு எது பண்ண மாட்டாங்க, தைரியமா இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, உங்களோட ராசிக்கு 2ல செவ்வாய் கேது இருக்கிறாரு இந்த மாதம். அப்ப இந்த கேதுன்றது 1.5 வருஷமா இருக்க போறாரு. அதுல இப்போதைக்கு மாற்றம் கிடையாது. 1.5 வருஷத்துக்கு கேது அங்கதான் இருப்பாரு, ராகு 8ல தான் இருப்பாரு. இப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு உங்க இப்ப ராசியில இருக்காரு இல்லையா செவ்வாய், இன்னும் ஒரு இந்த 15 தேதிக்கு மேல செவ்வாய் வந்து இந்த கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வருவாரு. அப்போ நீங்க யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு கேதுக்கள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணி விடுறது, ஒரு விஷயத்தை வெட்டுறது, கத்திரிக்கிறது எல்லாமே ராகுவோட வேலை, தைக்கிறது எல்லாமே கேதுவோட வேலை. அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எனி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜூர் ஆகக்கூடிய டைம் இது. ஏன் சார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் குறிப்பா நான் சொல்றேன்னா, பொதுவாகவே செவ்வாய் வந்து இந்த கடகராசி கடகலக்கணத்துல இருக்கிற முக்காவாசி பேர் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறாங்க. ஏன்னா செவ்வாய் 5க்கும் 10க்கும் அதிபதி. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கோ இவங்க தான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவலில் வர முடியும். அது ஜிம்மா இருக்கலாம் இல்ல ஒரு கிரிக்கெட்டா இருக்கலாம், எனி ஸ்போர்ட்ஸ், கராத்தே சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள விளையாட்டு துறையில நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடிப்படக்கூடிய டைமிங்கு, ஒரு கை கால் முறிவோ ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த டைமிங், குறிப்பா செவ்வாய் சிம்மத்திலிருந்து தாண்டுற வரைக்கும். ஸோ அப்போ நீங்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பர்சன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாதாரணமா வண்டி வாகனங்களை போறவங்க அதோட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு எது அப்படின்றது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 8ஆம் இடத்தை பாக்குறாரு. சார் செவ்வாய் கடகராசிக்கு யோகாதிபதி தானே, யோகாதிபதினு உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசாபுக்தி வரும்போது யோகம், கோச்சாரத்துல வரும்போது நிறைய கிரகங்கள் பெருசா ஒன்னும் யோகத்தை கொடுக்கறது இல்லை சில கிரகங்களை தாண்டி. ஸோ இப்ப செவ்வாய்ன்றது கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி, அவரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ இப்ப ராசிக்கு 8 செவ்வாய் பாக்குற அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க கரெக்டா ஓட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது கொஞ்சம் அப்படியே நம்மளை தாண்டி ஸ்பீடா போகும்போது நமக்கு அந்த ஸ்பீடா ஓட்டணுன்ற எண்ணம் வரும். பொதுவாகவே வந்து இந்த கடகத்துக்கு மிதனத்துக்குலாம் அந்த வண்டியை வந்து சர்ன்னு ஸ்பீடா போறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது சேர்ந்தவங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வண்டியை நீங்க வேகமா இயக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்ப ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை தாண்டி இருக்கிறவங்களை தாண்டி வண்டி வாகனங்கள்ல போறவங்க அது ரொம்ப வேகமா ஓட்டுறேன் அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வண்டி வாகனங்களை ஒரு வருஷத்துக்கு எடுக்காதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ வண்டி வாகனங்களை போறவங்க கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படும், கை கால் வலி இல்ல கை கால ஒரு விபத்து ஏற்படுறது இல்ல ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது தந்தையாருக்கு. ஸோ அப்ப அதே மாதிரி உங்களுடைய நேர்த்தி கடன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் தாமதம் ஆகும். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்றது தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அவர் 9ல உட்காந்துருக்கிறார். 9ஆம் இடம்ன்றது நம்மளுடைய பரிகாரம் பண்றதுக்கு, 9ஆம் இடம் தெய்வீக ஸ்தானம். ஸோ 9ல ஒரு சனி உட்காந்துருக்கிற அஷ்டமாதிபதினும் போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலேயே அந்த இடத்துல சனி இருக்கிறாரு, கடகலக்கணமா இருக்கீங்கன்னா அந்த சனி மேல இந்த கோச்சார சனி வராரு. பிறந்த கால சனி மேல கோச்சார சனி வரும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிகாரம் பண்ணணும்னா பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் தெய்வ சம்பந்தப்பட்ட சங்கல்பம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கும், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி தான் பண்ண வேண்டிய வரும் ஒண்ணு. அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்க, ஒரு மாணவர்களா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்க வெளிநாடு போறீங்க இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கிறீங்களா வேற ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு நீங்க உள்ளூர்லயே ஆசைப்பட்டா கூட அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். கிடைக்காதுன்னு சொல்லல, அது நீங்க வந்து ஒரு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்ல அது கிடைக்காம கூட போகலாம். சனி மீனத்தை விட்டு நகர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கான நீங்க படிச்சா கூட அந்த கோர்ஸுக்கான விஷயங்கள் வந்து நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே அது தடையாகிட்டே போகும்.
அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசி கடகலக்கணத்தில் இருக்கிறவங்க படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வருஷம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா நீங்க படிச்சதெல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஞாபக சக்தியோட படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு இந்த மாதம். ஸோ 11ல சூரியன் இருந்தாலுமே சரி, 11ல எந்த கிரகம் இருந்தாலுமே வெற்றி. ஓகேவா? ஸோ 11ல சூரியன் சொல்லக்கூடிய ராஜாவே இருக்காது. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ல இருக்காரு. அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ண முடியாது. கடன் கொடுக்கறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு தான் அது செலவாகும். அப்ப 11ல சூரியன் 12க்கு வர போறாரு. உங்க ஜூன் 15 தேதிக்கு அப்புறம் ஆணி மாசத்துக்கு அப்புறம் சூரியன் 12க்கு வந்துறாரு. இப்ப 2ஆம் அதிபதி 12க்கு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா விரயமாகும். சார் அது விரயத்தை மாற்ற முடியாத விரயம்னா என்ன? இப்ப தேவையில்லாம வந்து நம்ம வண்டி வாகனங்கள்ல போறோம். அதுல வந்து ஒரு நம்ம ஃபைன் போட்டு நம்ம சிக்னலை தாண்டி போயிடும், இல்லை ஓவர் ஸ்பீடா போறோம்னு சொல்லி நீங்க காசு கட்டுறது. ஏன்னா சூரியன் அரசாங்கம். அப்ப 2ஆம் அதிபதி சிம்ம கடகத்துக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி, அதுக்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு 11ல இருந்து 12க்கு போறாரு. அப்போ வண்டியில போகிறவங்க பொதுவாகவே சாதாரணமே வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு ராசியில சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 12ல சூரியன் இருக்கிறதுனால நீங்க வந்து வெளியில போகும்போது வண்டி வாகனங்கள் தேவையில்லாம ஒரு ஃபைன் கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா நீங்க எந்த செயல்களையும் செய்யாதீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே நீங்க ஆப்போசிட்டா பண்ணீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்க, இல்ல அரசாங்கத்துல வேலையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இது. அப்ப ராசிக்கு 12ஆம் இடத்த சூரியன் வரும்போது அரசாங்க வேலையில இருக்கிறவங்களும் சரி, இல்ல நீங்க வண்டி வாகனங்களை போறீங்கன்னா கூட சரி, அரசு என்ன சொல்றாங்களோ, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுக்கு உட்பட்ட சில விஷயங்களை நீங்க பண்ணிட்டு கரெக்டா இருங்க. இல்லாட்டி தேவையில்லாத ஃபைனோ தேவையில்லான ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அவமானங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஒண்ணு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இப்ப பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ குரு வந்து 12ல இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, மறைந்த குரு நிறைந்த தனம் கொடுப்பாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா 6ஆம் அதிபதி 12ல இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா இப்ப குணமாகும். பொதுவாகவே வந்து 6ஆம் இடத்தோட 9ஆம் இடம் சம்பந்தப்படும் போது தான் நோய், நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ அதுக்கான மருந்து சாப்பிட்டோம்னா 6, 9 காம்பினேஷன் இருக்கிறவங்களோட ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நோய்க்கான மருந்து சாப்பிடும்போது அந்த உடம்பு கேட்கும். இல்லாட்டி அந்த நோய் நம்ம மருந்து வந்து அந்த உடம்பு ஏத்துக்காது அந்த மருந்து. ஸோ இப்போ உங்க ராசிக்கு வந்து 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு வந்து 12ல இருக்கிறதுனால ஏதோ நீண்ட கால நோயில இருக்கிறவங்க, இல்ல ஒரு சுகருக்கு நீங்க ஒரு டேப்லெட் போடுறீங்க, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு நோய் உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா, இப்ப இத்தனை நாள் உங்க உடம்புல வந்து அந்த நோய்க்கான மருந்து சாப்பிட்டு கேட்கலன்னா, இப்ப இந்த காலகட்டங்களில் நீங்க அந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த உடம்புல ஒரு நல்ல ரெமெடி உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மருந்து மூலியமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு குருவே அதிபதி ஏறாரு இல்லையா, 6, 9க்கும் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிபதி 12ல போறது நல்லதுதான். 6 கூடயும் 12ல மறையிறது ராஜயோகம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, 9ஆம் அதிபதி 12ல போறதுனால உங்களுடைய அந்த பாஸ்போர்ட், விசா அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நீங்க கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது 8 தான் திருட்டு. அப்ப 12 என்ன சார்னு கேட்டீங்க, 8க்கு திரிகோணம் தான் 12. இப்ப 8ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு வீட்டுல தான் இருக்கிறாரு இல்லையா? ஸோ அப்ப உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் விசா, நான் சொல்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்றேன், உங்களுடைய பாஸ்போர்ட் விசா ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல அரசாங்கத்துல வேலை செய்யறீங்களா, வெளிநாட்டுல வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி முக்காவாசி இப்ப இந்த வெளிநாட்டு அகதிகள் சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த 9ஆம் அதிபதி 12ல போறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களும் சரி, இல்ல வெளிநாட்டுல நீங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல பனிஷ் பண்றதுக்கு அந்த குரு பகவான் தயாரா இருக்கிறாரு. நீங்க என்ன சார் பயமுறுத்துறீங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த குரு 12ல இருக்கிறது மறைமுகமான ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கடகராசிக்கு நல்லதுன்னு நீங்க சொன்னா கூட அந்த 9ஆம் இடத்துல அவர் இல்ல. அப்ப 9ல எந்த கிரகம் இருக்கு அவர் தான் அந்த வேலை செய்வார் இல்லையா? அப்ப அந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதி அந்த 9ஆம் இடத்துல வேலை செஞ்சிருவாரு. அப்போ 9ல இருக்கக்கூடிய குரு பகவான் 12க்கு போயிட்டாரு. அவர் ஒன்லி விரையத்தை செய்வார். அப்போ சில தப்புகளை நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம செஞ்சியோ, இல்ல உங்க கம்பெனிக்கு நீங்க எகென்ஸ்டா தான் பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபைன் கட்டுறதுக்கான டைமிங் தான் இது. ஸோ இப்ப 12ல குரு இருக்கிறது ஒரு விதத்துல நல்ல பிளஸ் பாயிண்டா இருந்தா கூட அது நியாயமா வேலை செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல செகண்ட் பிசினஸ் பண்றீங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைமிங். ஸோ அதனால கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாசம் இல்ல, இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நான் சொல்றதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயமா வேலை செய்யறவங்க, வேலைக்கு போறவங்க பிரச்சனை இல்லை. நீங்க வேற ஏதோ பண்றீங்க, ஒரு செகண்ட் பிசினஸ் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு
தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்றீங்கன்னா அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை தண்டிக்கக்கூடிய டைமிங் இது. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கிறாரு. நீங்க எல்லாருமே குரு 9ஆம் அதிபதினு நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது. குரு 9 கூட இருந்தா, ஆனா 9ல அவர் இல்ல. அஷ்டமாதிபதி அங்க உட்கார்ந்திருக்காரு. அஷ்டமாதிபதி 9ல உட்கார்றது யாருக்கு பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமாதிபதி 9ல யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 9ல இருக்கோ, வீரமரணம் சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் போர், இந்த மாதிரி எல்லையில போர் நடந்து அதுல மரணம் அடைகிறாங்க இல்லையா? அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 8, 9 அதிபதி ஒன்னா இருப்பாங்க. இல்ல 8, 9ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல சுபகிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு தான் அது பிளஸ் பாயிண்ட். ஸோ மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. வீரமரணம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா 8க்கு 9 கூட சம்பந்தப்பட்டதான் அது வீரமரணம். ஆனா அது கோச்சாரத்துல வரும்போது அது அவமானத்தை தான் கொடுக்கும். தேவையில்லாத கெட்ட பெயரை கொடுக்குன்றதுனால 12ல குரு இருக்கிறாருன்றதுனால குரு வந்து ஒரு சுப கிரகம், அது ரொம்ப நேர்மையான கிரகம். ஸோ அவர் 12ல மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி குரு பகவான் பார்க்கலையே அப்படின்னு நீங்க வந்து சில விஷயங்கள் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 2 நாள் நீங்க இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. விருச்சிக ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனியிலேருந்து முதல்ல விலகிட்டீங்க. அதுலேருந்தே நீங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். ஒன்று. 2வது விஷயம் வந்து அப்போ 4ஆம் இடத்துல ராகு வந்துட்டாரு சார் அர்த்தாஷ்டமத்துல அப்படின்னா, பொதுவாக அர்த்தாஷ்டமத்துல சனி வந்தால் தான் மிகப்பெரிய கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு தவிர ராகுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. ஸோ கேந்திரத்துல வந்து பாபகிரகங்கள் இருக்கலாம். ஆனா பாபகிரகங்கள சனி தான் அர்த்தாஷ்டம சனி சொல்றோம். அர்த்தாஷ்டம குருவை விட அர்த்தாஷ்டம சனி தான் பிரச்சனை பண்ணும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான் மூலியமா தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த சனி 4லேருந்து 5க்கு போயிட்டாரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த வீடு கட்டணும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துறாரு. ஏன்னா 4ல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு விஷயத்த நீண்ட காலத்தை இழுத்துட்டு போயிடுவாரு. அப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூலியமா என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்து ராகு 10ஆம் இடத்தை பக்கத்துல அந்த பிசினஸ், நீங்க இந்த காலத்துல பிசினஸுக்கு பணம் போட்டு பிசினஸ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம். அது 5ல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க எங்க வெளியில காசு கொடுத்து வரலன்னா அந்த காசை வர வைக்கிறதுக்கு இன்னும் லேட் பண்ணுவாரு. நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம், கிடைக்க வேண்டிய பணம் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பாக்குறதுனால 2ஆம் இடம் தான் சுய வருமானம். அப்ப அந்த சுய வருமானத்தை கொஞ்சம் கை வைக்கும். கை வைக்கணும்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை பண்ணும். ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம செலவு பண்றதோ, தேவையில்லாத சில செலவுகள். குழந்தைங்களுக்கு செலவு பண்றது நல்லது, இது தேவையில்லாத செலவா வரும். ஸோ அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல. இந்த சனி மீனத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப டல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண, நீங்க குழந்தைங்களை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் சோம்பியாரை விட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த சோம்பேறித்தனம் அதிகமாயிடும். அதனால விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை போறது குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ குழந்தைகளை அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த டைமிங் தான் ஒன்று. அதே மாதிரி சனியோட பார்வை வந்து எந்த இடத்துக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பிறந்தவங்களுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டை நீங்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடாதீங்க. ஏன்னா சனி பார்வை தள்ளி போடும். நம்ம தேவையில்லாம இல்லை சார் இந்த மாதிரி அவங்க நாங்க கேட்ட பணத்தை விட கம்மியா கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஏதோ சம்திங் ஏதோ ஒரு குறைய சொன்னீங்கன்னா அந்த கல்யாணம் இன்னும் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிவு பண்ணவங்க, நிச்சயிக்கப்பட்டவங்க டக்குன்னு முடிச்சிருங்க கல்யாணத்தை. ஏன்னா 8ல குரு இருக்கிறாரு, அஷ்டம குருவா இருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பா திருமண முயற்சியில வெற்றி கிடைக்கும். ஆனா அதை தயவுசெய்து நீங்களே தள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா சனி 5ல இருந்து 10ஆம் பார்வையா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் வீட்டு. அப்போ உங்க வாயாலேயே உங்களுடைய திருமணம் நின்று போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாத இந்த திருமணம் இல்லை, எந்த விஷயமே உங்களுடைய பேச்சினால தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த விருச்சிக ராசியில பொறுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி, அடுத்த சனிப்பெயர்ச்சி வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எங்க தேவையில்லாம பேசுறதோ இல்லை தேவையில்லாம செலவு பண்றதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க வாயால தான் நீங்க கெடுவீங்க. ஒண்ணு. 2வது விஷயம், அஷ்டம குருனால என்ன பிரச்சனை சார், என்ன பலன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை பலன் இருக்கோ இல்லையோ, அதாவது இந்த அஷ்டம குருனால என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 5ஆம் இடத்த சனி வந்து 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால காசு வரக்கூடிய காசு லேட் ஆகும். இதுல இந்த 8ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவாரு, அஷ்டம குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது உடம்புல நோய் இருந்தால் அந்த நோயை அதிகப்படுத்துறதுக்கான டைமிங் இது ஒண்ணு. உங்களுக்கு வர வேண்டிய காசு வராம போறதுக்கு சனியோட 10ஆம் பார்வை மட்டும் கிடையாது, அந்த குரு 8ல இருக்கிறதுமே உங்களுக்கு வர வேண்டிய காசு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு, 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு. அப்பனா என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பார்வையும் குரு பார்வையும் சேர்ந்து ஒரே வீட்டை பாக்குது.
அப்போ நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி பேசாதீங்க. உங்களை யாராவது திட்டினா கூட தேவையில்லாம பேசாதீங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னா, நீங்க சொன்னது பொதுவா நீங்க நல்லது கூட சொல்லியிருக்கலாம். ஆனா, நீங்க சொன்னத வச்சு அவங்க பல வருஷமா அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையுமே உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் மாறும். அஷ்டம குருவ பொறுத்தவரைக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா, என்ன பிரச்சனை வரும்னா, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து, இந்த நம்ம சொல்றது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடிவயிறு, இந்த கிட்னி இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கிட்னில ஸ்டோன் வருது. இதெல்லாம் இந்த 8ல இருக்கக்கூடிய குரு பண்ற வேலை தான். குரு தான் கல்லீரலுக்கு நம்ம உடம்புல கல்லீரல் இருக்குன்னா, அதுக்கு குரு தான் அதிபதி. அந்த கல்லீரல் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது அ ஒரு கெட்ட பழக்கங்கள் ஏதாவது மது அருந்துறதோ, இல்லாட்டி நீங்க புகை பிடிப்பதோ, இந்த மாரி உங்களுக்கு பழக்கம் இருந்தா தயவுசெய்து அத விட்டுடுங்க. ஏன்னா, இந்த காலகட்டம் நோய் அதிகப்படுத்தக்கூடியதா இருப்பாரு. அஷ்டம குருவ பொறுத்தவரைக்கும் காசு குடுப்பாரு. 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால காசு வரும்னா கண்டிப்பா வரும். அது நீங்க உழைத்த காசு. ஆல்ரெடி நீங்க எங்கேயோ வெளியில வாங்கி காசு ஒருத்தவங்களுக்கு குடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது 1. அது லேட்டா தான் வரும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க எங்கேயோ வாய விட்டுட்டு தேவையில்லாத ஒரு இடத்துல பேசி நீங்க காசு வாங்கி குடுத்தீங்கன்னா, அந்த காச நீங்க கட்டுற மாரி தான் வரும். ஏன்னா சனி 2ஆம் வீட்ட பார்க்கறதுனால அவமானத்த குடுப்பாரு. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிடுவாரு. அதே மாரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துல பொறந்த மாணவர்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க படிக்கணும். இந்த வருஷத்த விட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய படிப்ப மந்தத்தன்மை கொஞ்சம் மந்தப்படுத்துவாரு. ஏன் அப்டின்னா, சனிதான் மந்தத்தன்மை அப்படின்னு தெரியும். அப்ப ஏன் குரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்கள படிக்க விடாம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி இல்லையா? அவரு 8 போய் உட்காந்துடுறாரு. அப்ப 5ஆம் அதிபதி 8ல போறதுனால, இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது குழந்தை பேருக்கு நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் தள்ளி போகும். கடகத்துல குரு வரைக்கும் அது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்துல புதனும் இருக்காரு சார். அப்ப குரு, புதன் சேர்ந்ததுன்னா, நம்ம தேவையில்லாத நட்புகளால கெட்ட பேர் வரும். அப்ப படிக்கிற மாணவர்கள் தேவையில்லாத நட்புகள் கிட்ட நீங்க வளர்த்துக்காதீங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லிமிட்டேஷனா இருங்க. ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள உங்கள மாட்டி விடுறதுக்கு உங்க கூட இருக்கிற நண்பர்களே மாட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அஷ்டம குரு வாயால தான் கெடுவாங்க. ஸோ உடல் நலத்திலும் தேவையில்லாத இடங்கள பேசுவதை தவிர்க்கிறது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பழனி ஆண்டவர், அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன். இவங்க 2 பேரையுமே நீங்க டெய்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நன்மைய எதிர்பார்க்கலாம். அதே மாரி முடிஞ்சா வேல்மாறல் படிங்க. மந்திரம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு. இல்ல கந்த சஷ்டி படிங்க. அப்படி என்னால சார் என் மந்திரம்லாம் எனக்கு படிக்க முடியாது சார்னா, அத நீங்க வந்து ஒரு YouTubeலயோ இல்லாட்டி உங்க வீட்ல டிவிலயோ போட்டு காதுல கேளுங்க. அந்த மந்திரத்த கேட்க கேட்கவே உங்களுடைய நெறைய எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள்லாம் மாறிட்டு வரும். நல்ல எண்ணங்களா மாறும். ஸோ இந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ பெரிய பாதிப்ப குடுக்காது. நன்றி.